கணேசாய நம, ஸ்ரீ குருப்பியோ நம. இது சம்பிரதாயம். 2 வார்த்தை. திருச்சியை சேர்ந்த ஸ்ரீமதி மாதங்கி ரமேஷ் அவர்களின் ஸ்ரீமத் ராமாயணம் குறித்த 2 நாள் சொற்பொழிவுக்கு உங்கள் அனைவரையும் அழைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீமதி மாதங்கி ரமேஷ் கோவிந்தபுரத்தை சேர்ந்த ஸ்ரீ ரவிராம் சர்மாவின் சீடர் ஆவார். அவர் ஸ்ரீ ரவிராம சர்மா ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணாவின் நேரடி சீடர் ஆவார். கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தனது குருவின் ஆசீர்வாதத்துடனும் வழிகாட்டுதலுடனும் சொற்பொழிவு ஆற்ற தொடங்கியுள்ளார். பெங்களூரில் எங்கள் இல்லமான ஸ்ரீ வித்யாவில் அவரது முதல் சொற்பொழிவை நிகழ்த்தும் அதிர்ஷ்டம் எங்களுக்கு உண்டு. 2 நாட்கள் சொற்பொழிவுக்கு ஸ்ரீமதி மாதங்கி ரமேஷை வரவேற்கிறேன். வரும் நாட்களில் நவாகம் நடைபெறும் என்றும் நம்புகிறேன். शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिगोकिलम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशं मक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजवं मारुततुल्यवेहं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आंजनेय स्वामिनः जय। सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீயப்பதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சீதா மாதா இவாளுடைய அனுகிரகத்தோடையும் ஆஞ்சநேய சுவாமியோட அனுகிரகத்தோடையும் ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணாவோட கிருபா கட்டாட்சத்தோடையும் அடியனுக்கு ராமாயணம் சொல்லி கொடுத்து ராமருச்சி ராமபக்தி ராமாயணத்தில் ருச்சி எல்லாம் ஏற்படுத்தி ராம குணங்களை பல இடங்களில் போய் சொல்கிறதுக்கான உற்சாகத்தையும் ஒரு துணையாக எனக்கு இருந்துட்டு இருக்கக்கூடிய என்னுடைய ஆச்சாரியர் ஸ்ரீ ரவிராம சர்மா அவருடைய ஆசீர்வாதத்தோடையும் அவருக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு பாலகாண்டத்தில் வரக்கூடிய கதைகளை இன்றைக்கும் நாளைக்கும் அனுபவிக்க போகிறோம். இன்றைக்கி ராம ஜனனம், நாளைக்கு சீதா கல்யாணம். பாலகாண்டத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா, ராமாயணத்தில் நவரசங்களும் நிறைஞ்சிருக்கு அப்படின்ன போதிலும் பாலகாண்டத்தில் ஒரே ரசம் தலை தூக்கி இருக்கும். ஆனந்தம் 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 அப்படிங்கிற அந்த சாந்த ரசம் மட்டுமே நிலைத்திருக்கும். அது பாலகாண்டத்துடைய ஒரு முக்கியமான விசேஷம். இன்னொரு விசேஷம் பாலகாண்டத்துக்கு என்ன அப்படின்னா, ஒரு கதையோ ஒரு சரித்திரமோ அதுக்குள்ளே நம்ம நுழையறதுக்கு முன்னாடி அந்த கதை அந்த சரித்திரம் எதுக்காக நடக்கிறது, அது எந்த தளத்தில் நடக்கிறது, அதில் வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்களெல்லாம் யார், ஒரு சுருக்கமான ஒரு முன்னுரையோடு அந்த கதைக்குள்ளே நம்ம பிரவேசித்தோம் அப்படின்னாக்க நமக்கு அந்த சரித்திரத்தை நல்லா அனுபவிக்க முடியும் இல்லையா. அதுக்கான ஒரு அழகான ஒரு ஸ்ட்ராங் பேஸ், ஒரு அடித்தளத்தை கொடுக்கறது தான் இந்த பாலகாண்டம். இது பாலகாண்டத்துடைய இன்னொரு விசேஷம். 6 காண்டங்கள் பட்டாபிஷேகம் பரியந்தம் இருக்குது உத்தரகாண்டம் தவிர. அதில் முதல் காண்டம் பாலகாண்டம். அதோடைய கதைகள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம மனுஷாலாக பிறந்தவாளுக்கு 3 கடன்கள் உண்டு. தேவக்கடன், பித்ருக்கடன், ரிஷிக்கடன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. தேவக்கடன்களை பூஜைகள் பண்ணுறதுனால நம்ம சரி பண்ணிடுறோம். பித்ருக்கடனை ஸ்ராதம் தர்ப்பணம் அப்படி பண்ணி நம்ம அந்த கடனை தீர்த்துக்கிறோம். ரிஷிக்கடனை எப்படி தீர்த்துப்போம் அப்படின்னா, இது போல் இதிகாசங்கள் புராணங்கள் ரிஷிகள் என்னெல்லாம் எழுதியிருக்காளோ அவள் எழுதின அந்த ஸ்லோகங்களை அனுபவித்து அதை சொல்கிறதுனாலையும் கேட்கறதுனாலையும் அனுபவிக்கிறதுனாலையும் அவளுக்கு நம்ம கடன்பட்டதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதனால்
இந்த உபன்யாசங்களில் நிறைய ஸ்லோகங்கள் சொல்லி சொல்லி தான் நம்ம இந்த கதையை அனுபவிக்க போகிறோம். இது ஒரு காரணம். இன்னொன்று, ஸ்லோகங்கள் நன்னா இருக்கே, சொல்லும்பொழுது கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்குது, சொல்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ நன்னா இருக்குங்கிறதுனாலையும் அந்த ஸ்லோகங்களை சொல்கிறோம். ராமாயண ஸ்லோகங்கள் சொல்கிறதுக்கு இன்னொரு விசேஷமான காரணம் உண்டு. பட்டத்திரி நாராயணியம் ஒரு தசகமும் பாடிட்டு கிருஷ்ணர்கிட்ட, நீ இப்படி பண்ணினதானே கிருஷ்ணா, நீ பண்ணினதானே அப்படின்னு கேட்டால், ஆமாம் ஆமான்னு கண்ணை சிமிட்டி சிமிட்டி குருவாயூரப்பன் சொன்னான் இல்லையா. அது கலியுகத்தில் அர்ச்சாவதாரத்தில் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் பிரத்யக்ஷமாக திரேதா யுகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவே இந்த வால்மீகி ராமாயணத்தில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் அவருடைய குழந்தைகளான லவகுஷர்கள் சொல்ல ஆனந்தமாக கேட்டு அனுபவித்த இதிகாசம் இது. அந்த ஒரு சிறப்பு ராமாயணம் அப்படிங்கிற இந்த காவியத்துக்கு இருக்குது. ராமன் அனுபவித்த ஸ்லோகங்களை தான் நம்ம கேட்டு கேட்டு அனுபவிக்க போகிறோம். அதனால் ராமருக்கு இது கேட்டு அனுபவித்தா ராமருக்கு சந்தோஷம், ஆஞ்சநேயருக்கு சந்தோஷம், வால்மீகி பகவானுக்கு சந்தோஷம். அதனால் அந்த ஸ்லோகங்களையும் சேர்த்து சேர்த்து நம்ம அனுபவிப்போம். வால்மீகி ஸ்லோகங்கள் தவிர கம்பன் பாசுரம், ஆழ்வார் பாசுரம், கிருஷ்ணபிரேமி அண்ணாவுடைய ஸ்லோகம், கீர்த்தனம், துளசிதாசரோட சௌப்பாய், எங்கெங்கே என்னென்ன சேர்த்துக்க முடியறதோ அதை சேர்த்துட்டு எவ்வளவு சுவையாக இந்த 2 நாள் இந்த வைபவங்களை அனுபவிக்க முடியுமோ நம்ம அனுபவிக்கலாம். இந்த ஒரு சின்ன முன்னுரையோடு நம்ம கதைக்குள்ளே பிரவேசிக்கலாம். வைகுண்டபதியாகவும் அவாப்த சமஸ்த காமனாகவும் சர்வஜனாகவும் இருக்கக்கூடிய அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன், அவரே பரபிரமம் இல்லையா. அவரை நம்ம வேதவேத்யன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. வேதவேத்யன் அப்படின்னா வேதத்தினால் அறியப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். அநாமமாய், அரூபமாய், அச்சிந்தியமாய், அப்பிரமேயமாய், நிர்விகல்பமாய், கூட்டஸ்தமாய், அனிர்தேசியமாய் இருக்கக்கூடிய அந்த பரபிரம ஸ்வரூபம் நம்மளுடைய வாக்கு, மனசு, காயம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு வியக்தி. அந்த பரபிரமத்திற்கு வேதமே பிரமாணம், வேதத்தினால் அறியப்பட முடியபவர் அப்படிங்கிறதுனால தான் அவரை வேதவேத்யன்னு சொல்கிறோம். வேதவேத்யனாக இருக்கக்கூடிய அந்த பகவான் நிறைய அவதாரங்களை இந்த பூலோகத்தில் பண்ணுறார். அவதாரக அப்படிங்கிற பதத்துக்கே இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம். அவருடைய தாமமாக இருக்கக்கூடிய வைகுண்டத்துலேருந்து அவர் இறங்கி வரதுனால அவதாரம் பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறோம். அவதாராகி அசங்கியாக அப்படின்னு பகவான் பண்ணக்கூடிய அவதாரங்கள் எண்ணிலடங்காதவை. நமக்கு ஒரு 10 அவதாரம் தெரியும், அது தெரிஞ்சுன்னு தசாவதாரம் மட்டும்தான் பகவான் பண்ணியிருக்கார் அப்படின்னு நினச்சிண்டா இல்லை. எண்ணற்ற அவதாரங்கள் பண்ணியிருக்கார், இன்னும் அவர் அவதரிக்க போகிறார். இப்படி பகவான் வைகுண்டத்திலே இருந்துவிடலாமே, அங்கேருந்துட்டே நம்மளை எல்லாரும் ரட்சிக்கலாமே, எதுக்கு மெனக்கிட்டு கீழே இறங்கி அவதாரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொதுவான காரணம் உண்டு. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு இல்லையா. அதுபோல் ஒரு அவதாரமுமே இந்த தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக தான் பகவான் பண்ணுறார் அப்படிங்கிறது பொதுவான காரணம். நமக்கு தெரிஞ்ச ஒரு சில அவதாரங்களே எடுத்துட்டாக்க, தர்மத்துக்கு பிரமாணமாக இருக்கக்கூடிய வேதத்தை மத்ஸ்யாவதாரத்தில் காப்பாற்றி கொடுக்குறார். அந்த தர்மத்துடைய பலன் என்ன அப்படிங்கிறத அப்படியே அமிர்தமாக கடைஞ்சி எடுத்து கொடுக்குறார் கூர்மாவதாரத்தில். சரி, தர்மத்தை காப்பாற்றியாச்சு, அதோடைய பலன் என்னன்னு தெரிஞ்சுட்டாச்சு, அதை ஒரு இடத்துல ஸ்தாபிக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்தலம் வேணுமே. அதனால சமுத்திரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பூமியை அப்படியே வராகனா உத்தாரணம் பண்ணிட்டு மேலே வரும்பொழுதே பூமாதேவிக்கு தர்மத்தை உபதேசம் பண்ணிகிட்டே வராராம். அதனால தர்மத்தை பூமியில் அப்படியே ஸ்தாபனம் பண்ணிடுறார். தர்மத்துக்கு விமுகமாக இருக்கக்கூடிய ராட்சசாலெல்லாம் நரசிம்மரா அப்படியே கிழிச்சு போடுறார். தர்மத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ராஜாக்களை பரசுராமரா அழிக்கிறார். தானம் அப்படிங்கிறது எவ்வளோ விசேஷமான சிரேஷ்டமான தர்மம். அது எப்பேற்பட்ட தர்மம்னு அதோடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுறதுக்காகவே வாமனனா இந்த பூமியில் பகவான் அவதாரம் பண்ணுறார். தர்மத்தை எப்படி அவலம்பித்து நடக்கணும் அப்படின்னு தானே வாழ்ந்து காட்டுறார் ராமாவதாரத்தில். தர்மத்துடைய சூக்ஷ்மம் என்ன அப்படிங்கிறத உபதேசம் பண்ணுறார் கிருஷ்ணாவதாரத்தில். தர்மத்துக்கு விமுகமாக நடந்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கல்கி அவதாரத்தில் காட்டுறார். இப்படி பகவானுடைய அவதாரங்கள் எல்லாமே தர்மத்தையே சார்ந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இது பொதுவான காரணம். இதை காட்டிலும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த லோகத்தில் நம்மளை போல ஜீவக்கோட்டிகள் எல்லாம் இந்த சம்சார சாகரத்தில் தத்தளிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. நம்மளெல்லாம் உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு பகவானுக்கு கிருப்பை. அங்கேருந்து பார்க்குறார் நம்மளை எல்லாரையும் கீழே. அடடா, இதுகளுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியலையே, அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் அப்படின்னு வெறும்னு சாப்பிட்றதும் தூங்குறதுமாவே இவா பொழுத போக்கின்னு இருக்காளே, இவாளுக்கு ஒரு நல்ல சன்மார்க்கத்தை காட்டணும் அப்படின்னு பகவானுக்கு திருவுள்ளம். ஒரு அம்மா இருக்கா, ஒரு வயசு குழந்தை. அவள் அந்த குழந்தைய தூக்கிட்டு அப்படியே ரோடோரமாக நடந்து போயின்னு இருக்கா. ஒரு கையில் பை நிறைய பழம், பூ, பிஸ்கெட்டு, காய்கறி என்ன உண்டோ எல்லாம் வாங்கிட்டு தூக்கிட்டு போயின்னு இருக்கா. ஒரே மழை காலமாக இருக்குது, அதனால் ரோடெல்லாம் சேரும் செகுதியுமாக இருக்குது. ரோடோரத்தில் ஒரு 2 அடிக்கு பள்ளம் வேற தோண்டி போட்டு வச்சுருக்கான். அதில் நிறையா மழை ஜலம் எல்லாம் சேர்ந்து ஒரு சேற்று ஜலமாக ஓடின்னு இருக்கு. ஜாக்கிரதையாக தான் நடந்து போயின்னு இருக்கா. ஆனால் திடீர்னு
பேலன்ஸ் மிஸ் ஆகி சேர் வழிக்கு அந்த குழந்தை அந்த 2 அடி பள்ளத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தில் விழுந்துடுறது. பார்த்துண்டா இருப்பா ஒரு தாயார். உடனே தன் கையில் இருக்கிற சாமான்லாம் கீழே போட்டுட்டு தானும் அந்த பள்ளத்துக்குள்ளே குதிச்சு எப்படியோ அந்த குழந்தைய தூக்கி தானும் ஜம்ப் பண்ணி வெளியில் வந்து காப்பாற்றிடுறா குழந்தைய. வெளியில் வந்தோடனே அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுறா. நல்ல வேளை குழந்தைய காப்பாற்றிட்டேன், தான் அசுத்தமாயிட்டாளே அப்படின்னு அவளுக்கு கவலையே இல்லை, குழந்தைய காப்பாற்றியாச்சு அப்படின்னு அந்த குழந்தைய காப்பாற்றினதுல எவ்வளவு ஆனந்தமும் நிம்மதியும் இந்த அடையறா இந்த தாயார். சாதாரண பிராகிருத்தமாக இருக்கக்கூடிய தாயாருக்கே ஒரு 2 அடி பள்ளத்தில் இருக்கிற ஜலத்தில் விழுந்த குழந்தைய காப்பாற்றினதுக்கே இவ்வளவு ஆனந்தம் ஏற்படுறது அப்படின்னா கோட்டி மாத்திரு வாத்சல்யம் அந்த பகவானுக்கு. நம்ம எல்லாரும் அந்த பகவானுடைய குழந்தைகள் இல்லையா? இந்த சம்சாரம்ங்கிற சாகரத்தில் தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணணுங்கிறதுக்காக தானும் அந்த சாகரத்துக்குள்ளே குதிச்சு அவதாரம் பண்ணி நம்ம எல்லாரையும் அப்படியே தூக்கி காப்பாற்றி பகவான் ஆனந்தப்படுறாராம். அதுக்காக கிருபையினால பகவான் அவதரிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரியாது இல்லையா? ரக்ஷாம் விதாத்தும் கிருபயாவதீர்ணः சாக்ஷாத் பராத்மா நிகமைகவேத்யः கோதண்டராமः குலதெய்வதம் மே. அப்பேற்பட்ட பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை அவதாரம் பண்ணுறார். ராமரா அவதாரம் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு சில விசேஷமான காரணங்கள் உண்டு. ராமாவதாரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான பூர்ண அவதாரம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இது பெரிய மகான்கள் பண்டிதர்கள் எல்லாம் விதவிதமாக அனுபவிக்கிறார். முதல்ல நம்மாழ்வார் என்ன சொல்கிறார்? கற்பார் ராமபிரானையெல்லாம் மற்றும் கற்பரும், இது அவருடைய பாவம். கற்றுக்கணும்னா ராமர்கிட்ட கற்றுக்கோங்கடா அப்படிங்கிறார். ராமாயணத்துலேருந்து கற்றுக்கோன்னு சொல்லலை, ராமனையே கற்றுக்கோ அப்படிங்கிறார். என்ன கற்றுக்கலாம் ராமன் கிட்ட? மாத்ருபக்தி எப்படி பண்ணணும், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்னு பித்ரு வாக்கிய பரிபாலனம் எப்படி பண்ணணும், சகோதராட்ட எப்படி வாஞ்சியாக நடந்துக்கணும், பத்னி கிட்ட எப்படி பிரியமாக நடந்துக்கணும், முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அந்யோன்யமாக பழகணும், பிரியமாக எப்படி பேசணும், பருஷமாக எப்படி பேசக்கூடாது, இவ்வளோ விஷயங்கள் நம்மளால் ராமர்கிட்ட இருந்து கற்றுக்க முடியாது. இதே பாவத்தை ஸ்ரீ சுக்கர் பாகவதத்தில் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்கிறார். மர்த்தியாவதாரஸ்பிஹ மர்த்திய சிக்ஷணம் ரக்ஷோ கணாயைவன கேவலம் விபோஹோ. பகவான் கரண், தூஷணன், ராவணன் முதலிய ராட்சசால வதம் பண்ணுறதுக்காக மட்டும் ராமரா அவதாரம் பண்ணலை. பின்ன எதுக்கு பண்ணியிருக்கார்? மர்த்திய சிக்ஷணம், மனுஷாளுக்கு சொல்லித்தரத்துக்காக அவதாரம் பண்ணினாராம். என்ன சொல்லித்தரணும்னா, தர்மத்தை எப்படி அவலம்பித்து நடக்கணும், சத்திய நிஷ்டையோடு எப்படி இருக்கணும், எப்பேற்பட்ட கஷ்டமான காலம் வந்தாலும் எடுத்துண்ட லட்சியத்தில் எப்படி உறுதியோடு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மனுஷாளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ராமனா அவதாரம் பண்ணினார் அப்படின்னு ஸ்ரீ சுக்கர் சொல்கிறார். ஸ்ரீ சுக்கர் ஒரு படி மேலே போய் இன்னொரு விஷயமும் சொல்கிறார் ராமாவதாரத்தை பற்றி. அதிக தாமிய விமுக்த தாம்னக அப்படின்னு சொல்கிறார். ராமாவதாரத்திற்கு சமமான அவதாரமோ அதை விட அதிகப்படியான அவதாரமோ பகவானுடைய அவதாரமே கிடையாது அப்படின்னே பாகவதத்தில் சொல்கிறார். இதில் விசேஷம் என்னென்னா, நம்மாழ்வார் சுக்கர் இவா 2 பேருமே அத்தியந்த கிருஷ்ண பக்தர்கள். கிருஷ்ண பக்தியை ரூபம் எடுத்துன்னு வந்து உட்கார்ந்துட்டு தான் அதுதான் நம்மாழ்வார். கிருஷ்ண பக்தியை நடமாடித்துனா அதுதான் சுக்கர். இப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தர்கள் ராமாவதாரத்தை இப்படி கொண்டாடுறா அப்படின்னா ராமாவதாரத்துடைய பெருமைக்கு இதை காட்டிலும் பிரமாணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட அவதாரம் ராமாவதாரம். ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா இன்னொரு வித்தியாசமான பாவம் சொல்கிறான். லீலா நாட்டிய நிதர்சனேன கிருபையா லோகஸ்ய பக்திம் பராம் தாத்தும் மானுஷபாவமேத்யசரதோ நானாவிதாம் தேகதாம். பகவான் ராமரா எதுக்கு அவதாரம் பண்ணினார்னா, மனுஷாளுடைய மனசுல பக்தியை கொடுக்கறதுக்காக அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்றார். நம்ம திருக்கரணங்களுக்கும் அப்பாற்பட்டவர் பகவான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த பகவான் கிட்ட நம்மளால எப்படி பக்தி பண்ண முடியாது இல்லையா? அதனால நம்மளை போலவே மனுஷரா அவதாரம் பண்ணி நம்மளை மாதிரியே ஒருத்தர் இருந்தால் நமக்கு ஒரு இன்டிமசி, ஒரு க்ளோஸ்னஸ் வரும் இல்லையா? அதனால மனிதராக அவதாரம் பண்ணி தன்னுடைய ரூபத்தாலையும் குணத்தாலையும் அத்தனை பேரையும் ஆக்கர்ஷிச்சுட்டு தன்னையே நினச்சிக்கிற மாதிரி வச்சார். நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னா அவரையே பார்த்துட்டு இருப்போம். அவர் எது பண்ணினாலும் நம்மளும் அது போல் பண்ணணும் அப்படின்னு தோணும். அவர் எது சொன்னாலும் சொன்னபடி கேட்கணும்னு தோணும் இல்லையா? அப்பேற்பட்ட அவதாரமாக ராமர் வந்து அத்தனை மக்களையும் பாகவதாளாக மாற்றினார் அப்படின்னு இது ஸ்ரீ அண்ணாவுடைய அழகான பாவம். இப்பேற்பட்ட பகவான் பூலோகத்தில் அவதாரம் பண்ணியாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வேத வேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேதக பிராச்சேதசாதாசீத்து சாக்ஷாத் ராமாயணாத்மனா அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணத்தை வரக்கூடிய தியான ஸ்லோகங்களில் ஒரு முக்கியமான ஸ்லோகம். சாக்ஷாத் பகவானே தசரதர் புத்திரரா பூமியில் அவதாரம் பண்ணுறார். வேதமானது
வால்மீகி முக்கார விந்தமாக ராமாயணமாக ஆவிர்பவிச்சுது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். பகவான் அவதாரம் பண்ணியாச்சு, சரி, வேதம் அவ பாட்டுக்கு எங்கே இருக்காளோ அங்கேயே இருக்க வேண்டியது தானே, அவ என்னத்துக்கு மெனக்கிட்டு ராமாயணமாக அவதாரம் பண்ணணும் அப்படின்னா, நிராகாரம் தத்துவம் பரம் இதி வதன்னேவ நிகமஹ घनश्यामञ्चत्वां निरवधि गुणं वीक्ष्य सहसा तपां लब्ध्वा हन्त प्रतिदचरित श्रीरघुपतेः स्वयं हि आविर्भूतो जगति मधुरं वारुणिमुखात् निराकारं तत्त्वं. வேதம் என்ன சொல்றது பகவானை பற்றி? அந்த பகவானுக்கு ரூபம் இல்லை, நாமம் இல்லை, குணம் இல்லை, அவரை இன்ன இடம்னு நிர்ணயம் பண்ண முடியாது, எங்கும் நிறைந்தவர், நம்மளால பார்க்கலாம் முடியாது அப்படின்னு வேதம் சொல்கிறாளோ இல்லையோ. அப்பேற்பட்ட வேதமாத்தா ஒரு நாள் ஒரு அதிசயத்தை பார்க்குறான். நீளமேக ஷியாமலனா பட்டு பீதாம்பரங்களை தரிச்சுண்டு, குட்டில குந்தல கேசனாக மக்கர குண்டங்களை தரிச்சுண்டு, அழகான தாமரை கண்ணோட புன்சிரிப்போட ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அயோத்தியா நகரத்தில் இருக்கக்கூடிய வீதிகளில் நடமாடுறத வேதமாதா பார்க்குறான். பார்த்தோன்னா அவனுக்கு புரிஞ்சு போய்டுறது, ஆஹா, இது அந்த பரபிரம்மம் தானே இப்படி ஒரு அழகான ரூபம் எடுத்துட்டு நடமாடுற, கேக்கி கண்டாவ நீலம் அப்படின்னு சொல்கிறது போல் இவ்வளோ அழகான ரூபத்தோட நடமாடுறாரே, அந்த பரபிரம்மன் பகவானுக்கு ரூபம் இல்லைன்னு நான் சொன்னது தப்பு, அவருக்கு நாமம் இல்லைன்னு சொன்னேன். ராமாபிதானம் ரமணீயமாப்ப, எவ்வளோ அழகான பேர். ராம அப்படிங்கிறது 2 அக்ஷரம், சுலபமான நாமம், சொல்லும் பொழுதே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நாமமாக இருக்கே. அந்த பகவானை எல்லாரும் ராமோ ராமோ ராமயித்தி அப்படின்னு ஜனங்கள் எல்லாரும் ராமா ராமான்னு கூப்பிட்டு பேசுகிறா, தங்களுக்குள்ளேயும் ராமனை பற்றியே பேசிக்கிறாளே. அப்பேற்பட்ட நாமம் இருக்கே இந்த பகவானுக்கு, நாமம் இல்லைன்னு நான் சொன்னது தப்பு. குணமே இல்லை, நிர்குணஸ்வரூபம் அப்படின்னு சொன்னேன். தன் கல்யாண குணங்கள்னால எல்லாரையும் ஆக்கர்ஷிச்சுட்டு போகிற போக்கில் என்னை பார்த்து ஒரு சிரிப்பு வேற சிரிச்சுட்டு போகிறானே இந்த பகவான், நான் குணங்கள் இல்லைன்னு நான் சொன்னது தப்பு அப்படின்னு வேதமாதா கிருபாம் லப்த்வா வெட்கம் அடைஞ்சாளாம். நான் சொன்னதெல்லாம் இப்படி தப்பாக போயிடுத்தே அப்படின்னு வெட்கப்பட்டுண்டு என்ன பண்ணுறா, எப்போ பகவான் பூலோகத்தில் ராமரை அவதாரம் பண்ணிட்டாரோ அப்போ அவருடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய ராமாயணமாக நானும் அவதரிக்கணும்னு ஆசைப்பட்டுண்டு வால்மீகியோட முக்காரவிந்தமாக ராமாயணமாக ஆவிர்பவிச்சா அப்படின்னு இந்த ஒரு விசேஷமான காரணமும் இது ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய ஸ்லோகம். வேதாந்த விப்ரமவனே விஹித பிரச்சாரः काकुत्स्थवंशमवतीर्य कदापि केलन् वाल्मीकि वाङ्निकरवागुरया गृहीतः हृत्पञ्जरं विशति कश्चिदयं शुको मे. திருவசநல்லூரில் ராமபத்ர தீட்சிதர் அப்படின்னு ஒரு அத்தியந்த ராமபக்தர் 300 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்துன்னு வந்தவர். அவருடைய அழகான ஸ்லோகம் இது. வேதாந்தம் அப்படிங்கிறது ஒரு விப்ரம வனம் அப்படின்னு சொல்கிறார். விப்ரம வனம் அப்படின்னாக்க அந்த வனத்துக்குள்ளே நுழைஞ்சாச்சுன்னா வெளியில் வர முடியாது, என்ட்ரி எது எக்ஸிட் எது அப்படின்னே தெரியாது. வேதாந்தம்ங்கிறது அப்படி ஒரு விப்ரம வனம் அப்படிங்கிறார். எதனால் அப்படி சொல்கிறார்? நிறையா மகான்கள் பண்டிதர்கள் எல்லாம் பகவான் எப்பேற்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேதாந்தத்துக்குள்ளே போய் தேடி பார்க்குறாளாம். ஆனால் அவர் இதம் இத்தம் அப்படின்னு பகவானை நிர்ணயம் பண்ண முடியல. அதனால அதுலேயே மோகிச்சு போய் முஹ்யந்தி அது சூரையக அப்படின்னு மோகிச்சு போய் அதுலேயே சுற்றின்னு இருக்கா, வெளியிலேயே வர முடியல. ஏன்னா அந்த வனம் அப்படி இருக்கு, வெளியில் வர இஷ்டமும் இல்லை, பிடிச்சிருக்கு அங்கே இருந்து இருக்கிறதே, அதனால அங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காளாம். அப்பேற்பட்ட வேதாந்தம்ங்கிற விப்ரம வனத்தில் அழகாக ஒரு பச்சை கிளி இங்கேயும் அங்கேயும் பறந்துட்டே இருக்குது. குட்டி சிறகு அடிச்சுட்டு பறக்கிறது, உல்லாசமாக பறக்கிறது, சந்தோஷமாக க்ரீச்சிட்டு கத்துறது, விளையாடுறது நிறையா. இப்படி விளையாடி முடிச்சுட்டு அந்த பச்சை கிளி என்ன பண்ணுறது, காகுத்ஸ்தவம்சம் அவதீர்ய கதாபி கேலன். வம்சம் அப்படின்னா மூங்கில்னு ஒரு அர்த்தம், பரம்பரைன்னு ஒரு அர்த்தம். காகுத்ஸ்தம் அப்படிங்கிற மூங்கில் மரத்தில் வந்து அந்த பச்சை கிளி உட்காச்சுக்கிறது. இதை அந்த ராமபத்ர தீட்சிதர் பார்க்குறார். அந்த கிளியை பார்த்ததுலேருந்து அவருக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கிளி, பார்க்கும் பொழுதே ஆனந்தமாக இருக்கே, அந்த கிளி நமக்கு கிடச்சுட்டா தேவலையே, அந்த கிளி வேணும், அந்த கிளி வேணும், அந்த கிளி வேணும்னு ஹிருதயமானது ஆசைப்படுறது. ஆனால் அவருக்கு கிளியெல்லாம் பிடிக்க தெரியாது. அந்த கிளியோ எங்கேயோ மூங்கில் மரத்துக்கு மேலே உட்கார்ந்துட்டுருக்கு, அதை எப்படி பிடிக்கிறது? சரி, பட்சிகளை பிடிக்கிறதுக்கு கை தேர்ந்த வேடன் யாராவது இருந்தால் கூட்டின்னு வரலாம் அப்படின்னு நினச்சி அவர் கிளம்பி போகும்பொழுது எதிர்ச்சியாக எதிர்க்க வால்மீகி வரார். வால்மீகியை பார்த்து கேட்குறார், அப்பா எனக்கு அந்த கிளியை பிடிச்சி கொடுக்குறியா கொஞ்சம்? ஓ, தாராளமாக பிடிச்சி கொடுக்குறேனே அப்படின்னு வால்மீகி என்ன பண்ணாராம், வால்மீகி வாங்னிகரவாகுரயா கிரஹீதஹ. அங்கேருந்து வந்து ராமாயணம் அப்படிங்கிற வலையை அப்படியே விரிச்சாராம். பிரேமையோடு விரிக்கிறார் அந்த வலையை. அதில் சர்க்கங்கள்,
ஸ்லோகங்கள், காண்டங்கள் அப்படிங்கிற நிறையா கன்னிகைகள்லாம் பிரேமையோடு வச்சு அந்த வலையை விரிச்சோன்னே அந்த வலையில் இந்த பச்சைக்கிளி வந்து மாட்டி நிறுத்தும். யார் இந்த பச்சைக்கிளி? நம்ம ராமன் தான் அந்த பச்சைக்கிளி. தன்னைத்தானே அந்த ராமாயணத்துக்குள்ளே வந்து அப்படியே அடக்கிக்கிறார், ஆசையோடு வந்து அடக்கிக்கிறார். இப்போ கிளியை பிடிச்சாச்சு. பிடிச்ச கிளியை எங்கேயானு வச்சு போஷிக்கணும் இல்லையா? அதை ஆசைப்பட்டாச்சு, அதை லாலனை பண்ணணும், அதை கொஞ்சணும், அதுக்கு நட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா? எங்கே வச்சு போஷிக்கலாம், எந்த கூண்டில் அந்த கிளியை வைக்கலாம் அப்படின்னு இந்த தீட்சிதர் யோஜனை பண்ணிட்டு இருக்கும் பொழுதே எந்த ஒரு கட்டாயமும் இல்லாமல், யாருமே நிர்பந்திக்காமல் அந்த கிளி என்ன பண்ணித்தான், ஹிருத் பஞ்சரம் விஷதி கஷ்டிதயம் சுகோமே. பகவானை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது, அவர் சுவாதந்திரியன் அப்படிங்கிறதுக்காகவே தானாகவே வந்து உட்கார்ந்துட்டார் அப்படின்னு மெனக்கிட்டு சொல்கிறார் இங்கே தீட்சிதர். இன்னொரு பாவம் என்ன அப்படின்னா, அந்த கிளி வேணும் கிளி வேணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா? அதுபோல் நம்மளும் ராமன் வேணும் ராமன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னாக்க, வால்மீகி எப்படி பிரேமையோடு அந்த ராமாயணம்ங்கிற வலையை விரிச்சாரோ அதுபோல் நம்மளும் பிரேமையோடு இந்த ராமாயணத்தை பாராயணம் பண்ணினாக்க நிச்சயம் ராமர் தானாகவே வந்து நம்ம ஹிருதயத்தில் உட்கார்ந்துப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகமே பிரமாணம். இந்த ஸ்லோகத்தை கேட்குற எல்லாருக்கும் ராமாயண பாராயணம் பண்ணணுங்கிற எண்ணம் அவசியம் வரும். அப்படி ஒரு ஸ்லோகத்தை ராமபத்ர தீட்சிதர் நமக்கு கொடுத்துருக்கார். வால்மீகி தானே கிளியை பிடிச்சார். யார் இந்த வால்மீகி பகவான்? வால்மீகி ஆரம்பத்துலேருந்து வால்மீகியாக இல்லை, அவர் வருணனுடைய புத்திரர். இந்த பூமியில் ஒரு வேடனாக தான் தோன்றுற ரிக்ஷன்கிற வேடன். வேடனாக இருக்கிறதுனாலே காட்டில் இருக்கக்கூடிய பட்சிகளை அடிக்கிறது, மிருகங்களை அடிக்கிறது அப்படின்னு வேட்டையாடிட்டு அவருடைய வாழ்க்கையை நடத்திட்டு போயின்னு இருக்கார். இதை எதிர்ச்சியாக ஒரு நாள் நாரதர் பார்க்குறார். அடடா, வருணபுத்திரனாச்சே இவன், என்ன காரணத்துக்காக இந்த பூமியில் பிறந்திருக்கான் அப்படிங்கிற காரணம் தெரியாமல் இப்படி வேடனாக சுற்றின்னு இருக்கானே, இவனை தடுத்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு அங்கேருந்து நாரதர் கிளம்பி வரார். நாரதர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாக்க, அவர் ரொம்ப சிம்பிளாக இருப்பார், சௌலபியம். அவரை போய் யாரும் பார்க்கணும்னு இல்லை, அவராகவே தேடி தேடி வருவார். இன்றைக்கி இந்த வேடனை பார்க்க வருது இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி 5 வயசு குழந்தை துருவன் அப்பா மடியில் உட்காந்து வச்சுக்கல அப்படின்னு அம்மா சொன்னாங்கிறத கேட்டுண்டு நாராயணன்கிற உமாச்சியை பார்க்கணுங்கிறதுக்காக கிடுகிடுகிடுன்னு வந்துடுத்தே. நகரம் கிராமங்கள் எல்லாம் தாண்டி காட்டுக்கு வந்துடுத்து. எதிர்ச்சியாக நாரதர் பார்க்குறார். அடே துருவனாடா நீ, எங்கடா காட்டுக்கு வந்த? கண்ணெல்லாம் அழுதது போல இருக்கேடா கண்ணா, விளையாடும் போது தெரியாமல் வந்துட்டியா? வா, நான் கூட்டின்னு போய் அம்மா பாட்டை விடுறேன் வா அப்படின்னு சொன்னோன்னா அந்த குழந்தை சொல்கிறது, இல்லை தாத்தா, என்ன எங்கள் அப்பா மடியில் உட்காந்து வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. எங்கள் அம்மா நாராயணன் ஒரு உமாச்சியாமே, அந்த உமாச்சியை தியானம் பண்ண சொன்னா தாத்தா. எப்படி இருப்பான் அந்த நாராயணன், எனக்கு சொல்லித்தா தாத்தா அப்படின்னு கேட்கறது. துருவனுக்கு நாரதரை தெரியும். அவள் அம்மா சுனிதி சத்சங்கங்களுக்கெல்லாம் குழந்தைய மடியில் உட்காந்து வச்சு கூட்டின்னு போய் கேட்டதுனால தெரியும் நாரதர் யார் அப்படின்னு. உடனே நாரதர் சொன்னார், அடே அவ்வளோ சுலபம் இல்லைடா நாராயணங்கிற உமாச்சியை பார்க்கறதெல்லாம். எவ்வளவோ ரிஷிகள் எல்லாம் பல ஆயிரக்கணக்கான வருஷமாக தபஸ் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் அந்த பகவானை பார்க்கவே இல்லை. அதனால் உன்னாலெல்லாம் முடியாது. நான் ஒரு காரியம் பண்ணுறேன், நான் சொன்னால் உங்கள் அப்பா கேட்பான், அதனால நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா உன்னை மடியில் உட்காந்து வச்சுப்பேன் வா அப்படின்னு அந்த குழந்தைய கூப்பிட்டோன்னே அந்த குழந்தை தலையாட்டுறது. தாத்தா நீ இப்படி சொல்லலாமா? பகவான் துர்லபன்னு நீ சொல்லலாமா தாத்தா? பகவான் சுலபன்னு நீ சொல்ல வேண்டாமா? எனக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவும் இப்போ எனக்கு கதி கிடையாது, நீயும் அப்படி சொல்லிட்டேனா எனக்கு யாரு தாத்தா கதி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை என்ன பண்ணித்தான், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாமரை குளத்துலேருந்து ஒரு தாமரை பூவை பறித்து அப்படின்னு நாரதருடைய பாதங்களில் போட்டு தடால்னு நமஸ்காரம் பண்ணுறது. குனிஞ்சு அள்ளி அணைச்சுண்டார் அந்த துருவனை. சாதாரணமாக நான் தான் எல்லாரையும் மயக்குவேன் பேசி, இந்த குழந்தை இன்றைக்கி என்ன மயக்கிடுதே அப்படின்னு உடனே அந்த குழந்தைக்கு அந்த துவாதசாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி, இப்படி தாண்டா இருப்பான் நாராயணன்கிற பகவான், இந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லு, உனக்கு கண்டிப்பாக பகவான் வந்து காட்சி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். நாரதர் சொன்னாருங்கிறதுக்காகவே பகவான் வரார். குரு சொல்லியாச்சு அப்படின்னா கேட்டு ஆகணும் பகவான். அதனால துருவனை பார்க்கறதுக்காக அங்கேருந்து நாராயணர் வர. துருவனுக்கு பகவானை பார்க்கணும்னு எவ்வளோ ஆசை இருக்கோ அதை காட்டிலும் பகவானுக்கு துருவனை பார்க்கணும்னு ஆசையாக ஓடி வராராம். அப்பேற்பட்ட நாராயணனை துருவனுக்கு கொடுத்தது அந்த நாரதர் தானே. நாராயணம் ததாதி இது நாரதக அப்படின்னு நாரதர்ங்கிற பேருக்கே அதுதான் அர்த்தம், பகவானை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு. சரி, இந்த குழந்தையாவது ராஜகுமாரன், 5 வயசு குழந்தை, இன்னும் பிறக்கவே இல்லை, ராட்சச குழந்தை. அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பகவானுடைய கதைகளெல்லாம் சொல்லி கர்ப்ப ஸ்ரீமானா உண்டாக்கினாரே பிரகலாதன்கிற குழந்தைய. இந்த குழந்தை பகவானுடைய மடியில் உட்கார்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டது. அந்த பாக்கியம் பிரகலாதனுக்கு கிடைச்சிது. நிஜமாவே சிம்மாசனம்னா என்ன? சிம்மத்தின் மடியில் உட்கார்றது தானே சிம்மாசனம். அப்பேற்பட்ட தன் மடியிலேயே உட்காத்தி வச்சுண்டு அந்த குழந்தைக்கு தன் ஆனந்த கண்ணீர்னாலே அபிஷேகம் பண்ணி தன் சிரசையே தன் கைகளையே அந்த குழந்தையோட சிரசை மகுடம் மாதிரி வச்சு, ஹிரண்யகசிபுக்கு அப்புறம் இனிமேல் நீ தாண்டா ராஜா அப்படின்னு நிருசிம்ம பகவானே பட்டாபிஷேகம் பண்ணினார் அந்த குழந்தைக்கு.
அப்பேற்பட்ட நிருசிம்மனை பிரகலாதனுக்கு கொடுத்தது இந்த நாரதர் தானே. இதே போலதான் வியாசரும் சோகமாக உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது நீங்கள் பாகவதம் எழுதுங்கோ, பகவானை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாகவதத்தை எழுத தூண்டினது நாரதர் தானே. பாகவதத்தில் கிருஷ்ணர் நானே இருக்கேன்னு சொல்கிறேன். அப்படி ஒரு பாகவதம், அப்படி ஒரு பகவத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பாகவதத்தை வியாசரை எழுத பிரேரணை பண்ணியிருந்தது நாரதர். இப்படி எல்லாருக்கும் தானே தடுத்தாட்கொள்றது, சோக்கத்தை போக்குறது, இந்த வேலையெல்லாம் நாரதர் பண்ணுவார். அதுபோல் இன்னைக்கு இந்த ரிக்ஷன் அப்படிங்கிற வேடனை பார்க்கறதுக்காக நாரதர் அங்கேருந்து கிளம்பி வர. நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயணா 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 நாராயண ஹரி நாராயணா. இப்படி நாராயண நாமத்தை சொல்லிட்டு அங்கே நாரதர் வந்தோடனே அந்த நாரதரை பார்த்து அந்த வேடன் அப்படியே சிலை போல நிற்கிறான். அவருடைய அழகான தேஜஸ் உடைய முகம், அவர் பாடக்கூடிய அந்த மதுரமான கானம், அவர் சொல்லக்கூடிய அந்த நாராயண நாமம், இதெல்லாம் கேட்டு அப்படியே சிலை போல நிற்கக்கூடிய அந்த வேடன் கிட்ட சொல்கிறார், அப்பா ரிக்ஷா, நீ ஏன் இது மாதிரி இனிமேல் வேட்டையாடிட்டு மிருகங்களை அடிச்சுட்டு இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்க? இனிமேல் இதை பண்ணாத. நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லி தரட்டுமா? நீ அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கியா, உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவன் சொல்கிறான், எனக்கு மந்திரம் எல்லாம் சொல்ல தெரியாது சாமி, எனக்கு தபஸெல்லாம் பண்ண தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள் சாமி, நான் கேட்குறேன் அப்படிங்கிறான். இல்லைப்பா, உனக்கு ஒரே ஒரு வார்த்தை, சுலபமான ஒரு வார்த்தையை சொல்லித்தரேன், அதை நீ திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே இரு. அதை நீ சொல்லி சொல்லி ரொம்ப வருஷம் சொன்னாலும் எப்போ வரணுமோ நானே மறுபடியும் உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய ராம நாமத்தை சாக்ஷாத் நாரதரே அந்த வேடனுக்கு உபதேசம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறார். நாரதர் கிளம்பி போனோன்னா அம்பு வில்லெல்லாம் தூக்கி போட்டான் இந்த வேடன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஓடையில் ஸ்நானம் பண்ணிட்டு அகத்தூய்மையோடையும் புறத்தூய்மையோடையும் ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்துட்டு அந்த தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய ராம நாமத்தை ஜபிக்க ஆரம்பித்தான். கண்களை மூடிண்டு ராம 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 அப்படியே மனசே ஓஞ்சு போயிடுது, ஜகத்தே தெரியல. 10 நிமிஷம் சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பித்த அந்த வேடன் 10 மணி நேரமாச்சு, 10 நாள், 10 மாதம், 10 வருஷம் அப்படின்னு வருஷம் போனதே தெரியல. ஒரே நிஷ்டையோடு அந்த ராம நாமத்தை அந்த வேடன் சொல்லிகிட்டே இருக்க அந்த வேடன் மேலே ஒரு புற்று ஏற்படுறது. வல்மீகம்னு பேர் புற்றுக்கு சமஸ்கிருதத்தில். அந்த பல வருஷ காலங்கள் முடிஞ்சு நிஷ்டை கலைஞ்சு அந்த வல்மீகத்துலேருந்து வெளியில் ஒரு தபஸ்வியாக வர அவர் தான் வால்மீகி. ஒரு வேடனை ஒரு பெரிய தபஸ்வியாக மாற்றினது இந்த குரு தானே. ஒரு குரு கிருப்பை இல்லை அப்படின்னாக்க எப்பேற்பட்ட படித்தவனாக இருந்தாலும் சன்மார்க்கம் அவனுக்கு கிடைக்காது. கற்றதெல்லாம் கடை அப்படின்னு சொல்கிறது உண்டு. எல்லாருக்கும் நாரதர் குருவாக அமைஞ்சிட முடியாது. ஒருத்தருக்கு குரு. பாகவதத்தில் 24 குருக்கள் சொல்கிறா. இந்த பிரகிருத்தியே குரு, இந்த தேனி குரு, யானை குரு. ஒரு பிள்ளையே அவள் அம்மாவுக்கு குருவாக இருக்கான். கபில வாசுதேவரே தேவகூத்தின்னு தன்னுடைய அம்மாவுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணலையா? அதனால யார் குரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பக்தியை யார் கொடுக்குறாளோ, பகவானை நம்ம ஹிருதயத்தில் யார் இருத்துறாளோ அவாதானே குரு. அப்பேற்பட்ட குரு எவ்வளோ பெரிய குரு! நாரதரே வால்மீகிக்கு குருவாக அமைய அந்த வால்மீகி பகவான் எழுதின ராமாயணத்துடைய முதல் ஸ்லோகம். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம். இந்த ராமாயணமே தபஹ அப்படிங்கிற மங்களமான பதத்தோடு ஆரம்பிக்கிறது. நம்ம சாதாரணமாக ஏதாவது ஆன்மீக விஷயம் பேசும்பொழுதே ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். உபன்யாசங்களே ஸ்ரீயப்பதி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ரீ சேர்த்து சொல்கிறோம். ஸ்ரீ அப்படிங்கிறது என்ன? லக்ஷ்மி, ஐஸ்வர்யம், அதுதானே ஸ்ரீ. தபோதனர்களுக்கெல்லாம் தபசே தானே தனம், தபஸ்விகளுக்கு. அதனால அவருக்கு தனமாக இருக்கக்கூடிய தபஹ அப்படிங்கிற பதத்தை வச்சுட்டு வால்மீகி ராமாயணம் ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் நாரதர் அப்படிங்கிற தன் குருவை பார்த்து வால்மீகி அழகான ஒரு கேள்வி கேட்டார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். ஒரே ஸ்லோகம்தான், ஆனால் இந்த ஸ்லோகத்தில் குருவுக்கான லட்சணங்கள் என்ன, சிஷ்யனுக்கான லட்சணம் என்னன்னு சொல்லப்படுறது. தபஹ அப்படிங்கிற பதத்தினால அனுஷ்டானம், அனுபூதி அப்படிங்கிற 2 லட்சணங்கள். ஸ்வாத்தியாய நிரதம், வாக்விதாம்பரம், முனிபுங்கவம், நாரதம் அப்படின்னு 6 குணங்கள் குருவுக்கு சொல்லப்படுறது.
அனுஷ்டானம்னா சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை நித்தியமாக அனுஷ்டிக்கக்கூடியவராக இருக்கணும். அனுபூதினா பகவானையே அனுபவிக்கக்கூடியவராக இருக்கணும். ஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னா தனக்கு தெரிஞ்ச அந்த ஞானத்தில் அதை தான் புரிஞ்சுட்ட அந்த பகவத் விஷயத்தில் சந்தேகம் இல்லாதவராக இருக்கணும். வாக்விதாம்பரம் அப்படின்னா நல்ல பேச்சாற்றல் உடையவராக இருக்கணும். நான் பகவானை புரிஞ்சுட்டேன், எனக்கு நல்லா ஞானம் இருக்குது, ஆனால் எனக்கு அதை சொல்ல தெரிலப்பா, எக்ஸ்பிரஸ் பண்ண தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருனால சிஷ்யாளுக்கு பிரயோஜனமே இல்லையே. அதனால நல்ல பேச்சாற்றல் உடையவராக இருக்கணும். மனநசீலத்துவம் உடையவராக இருக்கணும். முனிபுங்கத்துவங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். மனநசீலத்துவம்னா அந்த பகவானையே நினச்சிட்டு இருக்கிறவராக இருக்கணும். நம்மளே யாரானு பேச வச்ச கவனிச்சிருக்கோம், திடீர்னு திருக்குறள்லேருந்து மேற்கோள் காட்டுவா, திடீர்னு பாசுரத்துலேருந்து ஏதானு எடுத்து சொல்லுவா. ஆச்சரியமாக இருக்கும், எப்படி வாழ்க்கை இதெல்லாம் ஞாபகம் இருக்குது, எப்படி கரெக்டாக அந்த இடத்துல பாதியில் எடுத்து ரிலேட் பண்ண முடியறதுன்னா நம்ம ஆச்சரியப்படுவோம் இல்லையா. அதெல்லாம் அவள் அதையே பற்றி நினச்சிட்டு இருக்கிறதுனால இதுக்கு தான் மனநசீலத்துவம்னு பேர். அதே சிந்தனையாக இருந்தால் அது தானே வாக்கில் வரும் அப்படின்னு ஒரு குரு அப்படி இருக்கணும். நாரதம் பகவானை கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். இந்த 6 லட்சணங்களும் நாரதருக்கு இருக்குது. அடே அப்பா, குருவுக்கே 6 லட்சணம் அப்படின்னா சிஷ்யாளுக்கு இன்னும் எவ்வளோ லட்சணம் அப்படின்னா அவசியம் இல்லையா, ஒரே லட்சணம் போதும். தபஸ் நிஷ்டை அப்படிங்கிற ஒரு லட்சணம் போருமா. அந்த ஃபோக்கஸ், எதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த ஃபோக்கஸ் ஒரு சிஷ்யனுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு இந்த லட்சணங்கள் எல்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லப்படுறது. அன்னைக்கு சொன்னார் இல்லையா நாரதர், என்னைக்கான நான் உன்னை பார்க்கறதுக்காக வருவேன் அப்படின்னு. இன்னைக்கு வந்த உடனே வால்மீகிக்கு அப்படி ஒரு ஆனந்தம். எத்தனை வருஷம் ஆச்சு நம்மளுடைய குருவை பார்த்து. உடனே அவரை ஸ்வாகதம் பண்றார். ஸ்வாகதம் ஸ்வாகதம் சத்குருநாதா, ஸ்வாகதம் ஸ்வாகதம் மம குருநாதா. ஸ்வாகதம் பண்ணி பாத்தியம் அர்க்கியம் எல்லாம் கொடுத்து ஆசனம் கொடுத்து அவரை உட்காந்து வச்சு பூஜையெல்லாம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறேன். பண்ணி முடிச்சுட்டு அந்த குருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். சுவாமி, எனக்கு ரொம்ப நாளாக என் மனசில் ஒரு தேடல் இருக்குது, ஒரு சந்தேகம் என் மனசில் இருக்குது, அந்த சந்தேகத்தை நீங்கள் தான் போக்கணும் அப்படின்னு அழகான நாரதம் பரிபற்றச்ச நல்ல கேள்வி கேட்டார் அப்படின்னு. சரி, அப்படி என்ன நல்ல கேள்வி? கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढव्रतः चारित्रेण च को युक्तः सर्वभूतेषु को हितः विद्वान् कः समर्थश्च कश्चैकप्रियदर्शनः आत्मवान् को जितक्रोधो द्युतिमान् को अनसूयकः कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे एतद् इच्छाम्यहं श्रोतुं परं कौतूहलं हि मे महर्षे त्वं समर्थोसी ஞாத்துமேவம் விதம் நரம் அப்படின்னு கேட்குறேன். சுவாமி, ஒரு 16 குணங்களை நான் சொல்கிறேன், நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அந்த 16 குணங்களும் எந்த மனிதர்கிட்ட இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த மனிதர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறேன். என்ன அந்த 16 குணங்கள்? குணவான், அனந்த கல்யாண குணங்களும் உடையவர் யார்? கஷ்ய வீரியவான், சிறந்த வீரம் உடையவர் யார்? தர்மம் அறிந்தவர் யார்? கிருத்தஜதை, நன்றி விசுவாசம் உடையவர் யார்? சத்தியத்தையே நிஷ்டையாக கொண்டவர் யார்? உறுதியான விரதங்களை கொண்டவர் யார்? சாரித்திரம், நன்னடத்தை, ஒழுக்கமுடையவர் யார்? யார் ஒருத்தருக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதம் பண்ணணும், நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர் யார்? வித்வான், சிறந்த புத்திசாலி யார்? சாமர்த்தியசாலி யார்? யார் ஒருத்தரை எத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தாலும் அழுக்கவே அழுக்காதோ அப்பேற்பட்ட அழகான ரூபம் உடையவர் யார்? ஆத்மவான், தன்னைத்தானே அறிந்து கொண்டவர் யார்? ஜிதக்ரோதக, கோபத்தை ஜெயித்தவர் யார்? ஜுதிமான், காந்தி மிக்கவர் யார்? பொறாமை அப்படிங்கிறது துளியும் இல்லாதவர் யார்? 16ஆவதா ஒரு கேள்வி கேட்கிறார். யார் ஒருத்தர் யுத்த களத்துல வந்து நின்னாச்சு அப்படின்னாக்க தேவர்கள் கூட அஞ்சி நடுங்குவாளோ அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி யார் அப்படின்னு இந்த 16 குணங்களை சொல்றார். 4 கண்டிஷன்ஸ் சொல்றார் வால்மீகி. இந்த 16 குணங்களும் ஒரு மனிதன் கிட்ட இருக்கணும். யாரோ தேவன் கிட்ட இருக்கு, யக்ஷன் கிட்ட இருக்கு, கந்தர்வன் கிட்ட இருக்குன்னுலாம் சொல்லக்கூடாது. ஒரு மனிதன் கிட்ட இருக்கணும். 16 குணங்களும் ஒரே மனிதன் கிட்ட இருக்கணும். இதோ அவர்கிட்ட 3, அவர்கிட்ட ஒரு 4, அவர்கிட்ட ஒரு 6 குணம் இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. 16 குணமும் ஒருங்கே ஒரே மனிதன் கிட்ட இருக்கணும். 3வது கண்டிஷன், இதோ இந்த பாரத புண்ணிய பூமியில அவர் இருக்கணும். ஏதோ இந்திரலோகத்தில் இருக்கார், சந்திரலோகத்தில் இருக்காருன்னு சொல்லக்கூடாது. பாரத பூமியில இருக்கணும். இப்போ இல்லைப்பா, போன யுகத்தில் இருந்தான், இல்லை அடுத்த யுகத்தில் பிறக்க போகிறான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போ அஸ்மின் லோகே, இந்த க்ஷணம் அப்படி ஒரு மனிதன் இருக்கணும். அதாவது இப்போ நான் போய் அப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியணும். அப்பேற்பட்ட ஒரு மனிதர் இருக்காரா இந்த லோகத்தில்? இந்த காலகட்டத்தில் 16 குணங்களும் ஒருங்கே அமைந்த மனிதன் இருந்தால் சொல்லுங்களே அப்படின்னு கேட்டோன்னே பிரஹிஷ்டோ வாக்கியம் அப்ரவீத், சந்தோஷப்பட்டாராம் நாரதர்.
சிஷ்யர் நல்ல கேள்வி கேட்டாச்சு அப்படின்னாக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் குருக்கு. பிரஹிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத். எந்த விஷயத்தை இந்த வால்மீகி கிட்ட சொல்லணும்னு நான் இவரை தேடி வந்தேனோ அதையே சந்தேகம் சொல்லுங்க அப்படின்னு என்ன கேட்கிறாரு. பிரஹிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத். எந்த விஷயத்தை எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயத்தை சொல்லுன்னு சொல்றாரு. பிரஹிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத். எந்த விஷயத்தை எத்தனை நாள் சொன்னாலும் அழுக்கவே அழுக்காதோ, ஆனந்தம் பொங்குமோ அப்படி ஒரு விஷயத்தை சொல்ல சொன்னாரே அப்படின்னு சந்தோஷப்பட்ட அந்த நாரதர் இப்போ வால்மீகி கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். பஹவோ துர்லபாஷைவ ஏ த்வயா கீர்த்திதா குணாः முனேர் வக்ஷ்யாம்யஹம் புத்வா தைர்யுக்தः ஸ்ரூயதாம் நரः. மகரிஷே, நீங்கள் 16 குணங்களும் ஒரே வியக்திகிட்ட இருக்கணும்னு சொன்னேடே, அது ரொம்ப துர்லபம், ரொம்ப ரேர். பஹவோ துர்லபாஷைவ. இருந்தாலும் அப்பேற்பட்ட 16 குணங்களும் அமைய பெற்ற ஒரு மகா புருஷர் இருக்கார். அவர் யாருன்னு எனக்கு தெரியும். தெரியுமா சுவாமி? சொல்லுங்களேன். சொல்றேன் கேளு. இக்ஷ்வாகு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனை ஸ்ருதஹ. இக்ஷ்வாகு அப்படிங்கிற வம்சத்துல ராமன் அப்படின்னு ஒரு மகா புருஷர் தோன்றி இருக்காரே. ராமன் அப்படின்னா உலக பிரசித்தி, எல்லாருக்கும் ராமன்னா யாருன்னு தெரியுமே, நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பேளே. அப்பேற்பட்ட அந்த ராமன் தான் நீங்க கேட்ட இந்த அத்தனை குணங்களும் ஒருங்கே அமைய பெற்றவர். அவருடைய குணங்கள் எல்லாம் என்னன்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த 16 குணங்கள் தவிர இன்னும் என்னென்ன குணங்கள் அவர்கிட்ட இருக்கோ எல்லா குணங்களும் உங்கள்கிட்ட சொல்றேன், பொறுமையா கேளுங்கோ அப்படின்னு பகவானுடைய குணங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர் 16 குணங்கள் தானே கேட்டார், 64 குணங்கள் சொல்றார் நாரதர். ராமாயணமே ஒன்று கேட்டால் 4 கொடுக்கும் அப்படின்னு பெரியவா சொல்லுவா. 16 கேள்வி கேட்டால் 64 விடை கிடைக்கிறது. ஒரு குழந்தை வேணும்னு தான் ஆசைப்பட்டார், 4 குழந்தைகள் பிறக்கிறது. ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ண வேண்டியிருக்க 4 கல்யாணம் நடக்கிறது. ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார், ஒரு பட்டாபிஷேகம், 4 பட்டாபிஷேகம். பாதுகா பட்டாபிஷேகம், சுக்ரீவ பட்டாபிஷேகம், விபீஷண பட்டாபிஷேகம், ராம பட்டாபிஷேகம்னு 4 பட்டாபிஷேகம். மோக்ஷம் 4 மோக்ஷம். இப்படி எல்லாமே 4 4 4ன்னு கிடைக்குமா ராமாயணத்தில். அப்பேற்பட்ட விசேஷமுடைய அந்த ராமாயணம். இப்போ ராமருடைய குணங்களாம் அழகா நாரதர் வர்ஷிக்கிறார். ராம குணங்களை ஒரு 2 நிமிஷம் அனுபவிப்போம். இக்ஷ்வாகு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனை ஸ்ருதஹ நியதாத்மா மகாவீர்யோ द्युतिमान् धृतिमान् वशी बुद्धिमान् नीतिमान् वाग्मी श्रीमान् शत्रुनिबर्हणः विपुलांसो महाबाहु कम्बुग्रीवो महाहनुः महोरस्को महेश्वासो गूढजत्रुररिन्दमः आजानुबाहु सुशिरा सुललाटः सुविक्रमः समविभक्ताङ्गः स्निग्धवर्णः प्रतापवान् पीनवक्षा विशालाक्षो लक्ष्मीवान् शुभलक्षणः धर्मज्ञः सत्यसन्धश्च प्रजानां च हिते रतः यशस्वी ज्ञानसम्पन्नः शुचिर्वश्यः समाधिमान् प्रजापतिः समश्रीमान् दाता रिपुनिषूदनः रक्षिता जीवलोकस्य धर्मस्य परिरक्षिता रक्षिता स्वस्य धर्मस्य स्वजनस्य च रक्षिता वेदाङ्गतत्त्वज्ञः धनुर्वेदे च निष्ठितः सर्वशास्त्रार्थतत्त्वज्ञः स्मृतिमान् प्रतिभानवान् सर्वलोकप्रियः साधुः अधीनात्मा विचक्षणः सर्वदा विगतः सद्भिः समुद्र इव सिन्धुभिः आर्यः सर्वसमश्चैव सदैकप्रियदर्शनः स च सर्वगुणोपेतः कौसल्यानन्दवर्धनः समुद्रैव गाम्भीर्ये धैर्येण हिमवानिव विष्णुना सदृशो वीर्ये सोमवत् प्रियदर्शनः कालाग्नि सदृशः क्रोधे क्षमया पृथिवी समः धनदेन समस्त्यागे सत्ये धर्मैव परः. இப்படி 64 குணங்கள் அப்படியே வர்ஷிச்சார் நாரதர். ஏ மகரிஷே, நான் சொன்னேனே அந்த ராமன் அவன் நியதாத்மா, நியமனிஷ்டையெல்லாம் தெரிஞ்சவன், மகாவீரியோ சிறந்த வீரியவான், நீங்க கேட்டது போல காந்தி மிக்கவன், தன்னுடைய இந்திரியங்களெல்லாம் ஜெயித்தவர், பக்தர்களுக்கு தன்னை கொடுத்தவர், புத்திமான் நீதிமான் வாக்மி சிறந்த புத்திசாலி, நீதி நியாயம் தெரிஞ்சவர், வாக்மி பேச்சாற்றல் மிக்கவர், சோபை நிறைந்தவர், சத்ருக்களை வேறறுக்கக்கூடியவர், அகன்ற தோள்களை உடையவர், உருண்டு திரண்ட புஜங்களை உடையவர், அழகான கழுத்து, சங்கு போன்ற கழுத்து, அதுல 3 கோடுகள் தெரியுமாம் ராமனுக்கு, அழகான புஷ்டி துஷ்டியான கன்ன பிரதேசத்தை உடையவர்,
கண்ணாடியை ஒத்த கபோலங்கள் அப்படின்னு அவர் காதில் போட்டு இருக்கக்கூடிய மகர குண்டலங்கள் அதில் அப்படியே டால் அடிக்குவான். அப்பேற்பட்ட அழகான கன்னங்களை உடையவர், விஷாலமான வக்ஷஸ்தலத்தை உடையவர், கூடஜத்ருஹு அப்படின்னு தோல் சந்தியில் இருக்கக்கூடிய எலும்பு தெரியாத வண்ணம் சதைப்பற்று மிக்கவர், ஆஜானுபாஹு முழங்கால் பரியந்தம் நீளமான கைகளை உடையவர், சுஷிரா அழகான சிரசை உடையவர், அழகான நெற்றி, அழகான நடை, உடை, இடை எல்லாம் உடையவர் இந்த ராமன். சம விபக்தாங்க, அவருடைய அங்க அவயவங்கள் எல்லாம் சமமாக இருக்குமா, சிமெட்ரிக்கா, எது எப்படி இருக்கணுமோ குடகுடா தொளதொளலாம் இருக்காது, எது எப்படி இருக்கணுமோ அது போல திண்ணென்ற திருமேனி அந்த ராமனுக்கு. சமக அவரே சமமாக இருக்கக்கூடியவர். ஸ்னிக்தவர்ண பிரதாபவான், ஸ்னிக்தவர்ணம் அப்படிங்கிறது அழகான ஒரு சொல். ஸ்னிக்தவர்ணம்னா குளிர்ச்சியான வர்ணம், அடுத்தவாளை ஆக்கர்ஷிக்கக்கூடிய வர்ணம் அப்படின்னு அர்த்தம். சம்பிரதாயமாகவே ராமனுக்கு வரைஞ்சி வர்ணம் தீட்டணும்னா பச்சை வர்ணம் நம்ம கொடுக்கறது வழக்கம். எதனால அப்படின்னா பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய ஒரு புல்வெளி, அடர்த்தியான ஒரு காடில் இருக்கக்கூடிய மரங்கள் பச்சையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனசுலேயே ஒரு குளிர்ச்சி, ஒரு ரம்யம், ஒரு ஆனந்தம், ஒரு அமைதி ஏற்படுறது இல்லையா? அதனால ராமனுக்கு பச்சை வர்ணம் கொடுக்கறது வழக்கம். அப்படி ஒரு உணர்வு வரும் நமக்கு ராமனை பார்த்தாக்க, அதனாலேயே அவருக்கு பச்சை வர்ணம் கொடுக்கறதா சொல்லுவா. அப்படி ஒரு ஸ்னிக்த வர்ணம், ஆக்கர்ஷிக்கக்கூடிய வர்ணம். இன்னொரு அர்த்தம் அவாவா பாவத்துக்கு ஏற்ற வர்ணம், அதுவும் ஸ்னிக்த வர்ணம். ஏன்னா சீதாதேவி சொல்றா, ஸ்வர்ண காந்திக்கு ஜொலிப்பாரு எங்க ஆத்துக்காரர், அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு ஆஞ்சநேயர்கிட்ட சீதையை கேட்கிறா. பத்மவர்ணம் சுகே சாந்தம், என் புள்ள ரோஸ் கலர்னு இருப்பானே தாமரை பூப்பல அப்படின்னு கௌசல்யாதேவி தசரதர்கிட்ட சொல்றா. மேகஷியாமம் அப்படின்னு கருமுகில் நிறத்துல இருப்பானே அப்படின்னு வால்மீகி பகவான் சொல்றார். கேகி கண்டாவ நீலம், பெண்மயிலோட கழுத்து போல இருக்கக்கூடிய வர்ணம் ராமனுக்குன்னு துளசிதாசன் அனுபவிக்கிறார். பச்சைமா மலை போல் மேனி அப்படின்னு தொண்டரடி பொடியாழ்வார் சொல்றார். இத்தனைக்கும் கருப்பா இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதரை பார்த்து தான் சொல்றார், ஆனா பச்சைமா மலை போல் மேனி அப்படின்னு. அதனால அவாவா பாவத்துக்கு ஏற்ற வர்ணம் ஸ்னிக்த வர்ணம். இது ரொம்ப அழகான பதம். விஷாலமான வக்ஷஸ்தலம் உடைய இந்த ராமனுக்கு அழகான கண்கள், தாமரை பூ போன்ற கண்கள், கர்ணாந்த தீர்க்க நயனம் அப்படின்னு அந்த தாமரை கண்கள் சிவந்திருக்கும், கருணையினால சிவந்திருக்கும். அந்த ராமன் தர்மம் தெரிஞ்சவன், சத்தியனிஷ்டையுடையவன், பிரஜைகளை ரொம்ப பிரேமையோட பரிபாலிக்கக்கூடியவன், யசஸ்வி சிறந்த கீர்த்தியுடையவன், ஞான சம்பன்னக ஞானத்துல விருத்தியுடையவன், அகத்தூய்மை புறத்தூய்மை எல்லாம் உடையவன், சமாதிமானு ஆசிரித்த ஜனங்கள்கிட்ட ரொம்ப பிரேமையா இருக்கக்கூடிய அந்த ராமர் ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா, இந்த லோகத்துடைய தர்மத்தை அழகா ரட்சிச்சுட்டு வரார். எப்படி ரட்சிக்கிறார் அப்படின்னா தன்னுடைய தர்மத்தை ரட்சிக்கிறது மூலமாகவும் தன் ஸ்வஜனங்களுடைய தர்மத்தை ஸ்தாபிக்கிறதன் மூலமாகவும் இந்த லோக தர்மத்தை அழகா நிர்ணயம் பண்ணிட்டு வர. தைரிய நிலை அப்படிங்கிறது அந்த ராமனுக்கு கிடையவே கிடையாது. வேதங்கள் எல்லாத்திலையும் கரை கண்டவர். வேதத்தின் அங்கங்களாக இருக்கக்கூடிய சிக்ஷை, கல்பம், வியாக்கரணம், சந்தஸ், ஜோதிஷம், நிருத்தம் அப்படிங்கிற 6 அங்கங்களும் அவருக்கு தெரியும். சர்வ சாஸ்திரங்களும் தெரியும். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பார். ஓரொரு வேத வாக்கியத்துக்கும் பலவிதமான அர்த்தங்களை கொடுப்பார். அப்பேற்பட்ட பிரதிபைகள் அந்த ராமனுக்கு உண்டாகும். இந்த ராமனை தேடிண்டு சர்வதாபிகத சத்பிஹி சமுத்திர இவ சிந்துபிஹி, எப்படி சமுத்திரத்தை தேடின நதிகளெல்லாம் பாய்ந்து ஓடுமோ அதுபோல மகரிஷிகள் எல்லாரும் இந்த ராமனை தேடி ஓடி வருவாளாம். ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வசிஷ்டாதிகள் எல்லாரும் காத்துட்டு இருக்காளே ராமன் எப்போ வருவான் அப்படின்னு தசரதனுடைய சபையில். விஸ்வாமித்திரர் அங்கேருந்து வந்து 12 வயசுனா ராமனுக்கு, எனக்கு ராமனை கொடு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஆசையாக கேட்டு வாங்கிட்டு போகிறாரே. சரி, இவா எல்லாரும் ஓகே, காட்டில் தபஸ் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட அந்த ரிஷிகள், அவெல்லாம் ஜிதேந்திரியர்கள், திவ்ய ஞானம் உடையவா, அவா எல்லாரும் ராமனை காட்டில் பார்த்துட்டு திவ்ய ஞானோபபன்னாஸ்தே ராமம் திருஷ்வா மஹர்ஷயः அப்யகச்சன் ததா பிரீதா, ராமன் பின்னாடியே எழுந்து போனாலாம். எப்படி போனான்னா போட்டபடி விட்டுட்டு போனாலாம். பாதி காரியத்தில் அப்படியே விட்டுட்டு அந்த ராமன் பின்னாடியே போனார். அப்படின்னா அப்பேற்பட்ட ஆக்கர்ஷணம் இருக்கு ராமனுக்கு. ரிஷிகளெல்லாம் அப்படி போவாளாம். ஆரியக சாது சிரேஷ்டராக இருக்கக்கூடியவர் ராமர். எல்லாரையும் சமநோக்கு பார்வையோடு பார்க்கக்கூடியவர். சதைக பிரியதர்ஷனக, அவர் ஒருவரே எப்பொழுதும் அழகாக இருக்கக்கூடியவர். பார்க்க பார்க்க திகட்டாத அழகு உடையவர் அந்த ராமச்சந்திர பிரபு. காம்பீரியத்தில் சமுத்திரத்துக்கு துல்லியமானவர், தைரியத்தில் ஹிமேமலை தோத்து போயிடும், வீரியத்தில் விஷ்ணுவுக்கு துல்லியமானவர். நினைச்சு பார்க்கணும், 14,000 ராட்சசர்கள், அவளுடைய யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை அத்தனை பேரையும் ஒரே 2.25 மணி நேரம், அர்த்தாதிக முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்கிறான். அந்த 2.25 மணி நேரத்தில் ஒரே ராமன், ஒரே கோதண்டம். பாவம், அவருக்கு காலில் பாதரட்சை கூட கிடையாது. அப்படி ஒரு யுத்தம் பண்ணி 2.25 மணி நேரத்தில் கூட்ட யுத்தம் பண்ணக்கூடிய ராட்சசால் அத்தனை பேரையும் வதம் பண்ணினார். அப்படின்னா அது ராமனால் மட்டுமே முடியும்.
அதனால வீரியத்தில் விஷ்ணுவுக்கு துல்லியமானவர். கோபம்னு வந்துடுத்து அப்படின்னாக்க காலாக்னி சதிருஷ குரோதே, காலாக்னியை போல வந்துருமான் கோபம். ராமனுக்கு கூட கோபம் வருமா அப்படின்னா வரும். எப்போ வரும் அப்படின்னா பாகவதாழ்கிட்டயோ பக்தாழ்கிட்டயோ ரிஷிகள்கிட்டயோ யாரான அபச்சாரப்பட்டாச்சு அப்படின்னா ராமனுக்கும் கோபம் வரும். அப்படி கோபம் வந்தாச்சு அப்படின்னா காலாக்னியை போல இருப்பாராம். அப்போ கோபிஷ்டரோ அப்படின்னா அடுத்த வார்த்தை க்ஷமையா பிருத்திவி சமஹ, பொறுமையில் இந்த பூமி தோத்து போயிடும். அப்பேற்பட்ட பொறுமைசாலி, தானம் பண்ணுறதுல குபேரனுக்கு துல்லியமானவர், சத்தியம்னு வந்தாச்சு அப்படின்னா யமதர்மராஜனுக்கு துல்லியமானவர் அப்படின்னு இப்படி 64 குணங்களையும் ராமனோடத சொல்லிட்டும் இதோட நிறுத்தாமல் சொல்கிறார். இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டு வந்து எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் கிடையாது, இன்க்ளூசிவ். இதை தவிர இன்னும் என்னெல்லாம் அனந்த கல்யாண குணங்கள் இருக்கோ அது அத்தனையும் உண்டு ராமனுக்கு. சச்ச சர்வகணோ குணோபேதக கௌசல்யானந்த வர்தனக, அந்த சக்காரத்தினால சொல்கிற இன்னும் என்னெல்லாம் கல்யாண குணங்கள் உண்டோ எல்லாம் ராமனுக்கு உண்டு அப்படின்னு இத்தனையும் சொல்லிட்டும் இதோட நிறுத்தாமல் ராமச்சரித்திரத்தையும் சுருக்கமாக வால்மீகிக்கு சொல்கிற சங்கேப ராமாயணம்னு அதுக்கு பேர். ராம ஜனனத்தில் தொடங்கி ராம பட்டாபிஷேகம் பர்யந்தம் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத சொல்லி இதோ இன்றைக்கி ராமருடைய ராஜ்யம்தான்ப்பா நடந்துட்டுருக்கு. அந்த ராம ராஜ்யத்தில் எல்லாரும் சுபிட்சமாக இருக்கா, யாருக்கும் எந்த சோகமும் இல்லை. ஸ்ரீகள் எல்லாரும் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கா. புத்திரர்கள் இருக்கும், அப்பாக்கள் இருக்கும்பொழுது புத்திரர்கள் மரணம் அடையிறது கிடையாது. எங்கும் சுபமாக இருக்குது, திருட்டு பயம் இல்லை அப்படின்னு எல்லா விசேஷமான குணங்களையும் சொல்லிட்டும் அந்த ராமன் 11,000 வருஷம் இந்த பூமியில் இன்னும் ஆட்சி பண்ண போகிறார், நிறையா ராஜ வம்சங்கள் எல்லாம் ஸ்தாபிக்க போகிறார் அப்படின்னு பவிஷ்யத்தில் என்ன நடக்குமோ அதையும் சொல்லிட்டும் அங்கிருந்து நாரத பகவான் கிளம்பி போகிறார். எப்படி இருந்திருக்கும் அந்த சத்சங்கம்? சாதாரணமாக நடக்கக்கூடிய சத்சங்கமே அதோடைய வைப்ரேஷன் ரொம்ப நாள் இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். இந்த சத்சங்கம் பேசுகிறதோ நாரதர், கேட்கிறதோ வால்மீகி, பேசப்படுற விஷயமோ நாரதர், ராமருடைய சரித்திரமும் ராமகுணமும், அப்புறம் சாநித்தியத்துக்கு கேட்பானே. இப்படியே நாரதர் கிளம்பி போனதுக்கு அப்புறமும் வால்மீகிக்கு ராமச்சிந்தனையாகவே இருக்குது. ராமரை விட்டு அங்கே இங்கே நகரவே முடியல. சர்வம் சியா ராமமயம் ஜகத்து அப்படின்னு எதை பார்த்தாலும் ராமமயம் எடுத்து அவருடைய வாழ்க்கையை. குரு கிருப்பை, எப்பேற்பட்ட குரு! நாரதருடைய கிருப்பை இருக்கிறதுனால தானே அவருக்கு இப்படி ஒரு ராம அனுபவம் கிடைச்சிது. குரு கிருபா அஞ்சன பாயோ மேரே பாய், ராம பினா கச்சு தேகாத் நாஹி. குரு கிருபா அஞ்சன பாயோ மேரே பாய், ராம பினா கச்சு देखात नाही. अंतर रामा बाहर रामा, अंतर रामा बाहर रामा, जहाँ देखो ही राजा रामा, जहाँ देखो ही राजा रामा. गुरु कृपा अंजन பாயோ மேரே பாய். எதை பார்த்தாலும் ராமன் ராமன் அவருக்கு ராமனே தோணின்னு இருக்கு. இப்படியே ராமச்சிந்தனையோடு இருக்கக்கூடிய அந்த வால்மீகி ரிஷிகள் எல்லாம் கிருஷ்ணவன ஸ்நானம் பண்ணுவா. அதனால மாத்தியானிக ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தமசா நதி தீரத்துக்கு போகிறார் அனுஷ்டானங்கள் பண்ணணும்னு. அவர் தமசா நதிக்கு போகும்போது அவருடைய சிஷ்யர் பரத்வாஜன் ஒரு குழந்தை, அவனும் அவருடைய வல்கலம் கமண்டலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு குடுகுடுன்னு அவர் பின்னாடியே ஓடி போகிறான். சாதாரணமாக தமசைக்கு போனால் உடனே ஸ்நானம் பண்ணிவிட்டு உடனே அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு உடனே திரும்பி வந்துடுவார் ஆசிரமத்துக்கு. ஆனால் இன்னைக்கு வால்மீகிக்கு தமசையை பார்த்தோன்னே உடனே ஸ்நானம் பண்ணணும்னு தோணலை. அந்த தமசையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டார். நேற்று வரைக்கும் ரிஷி ஹிருதயமாக இருந்த வால்மீகிக்கு இன்னைக்கு கவி ஹிருதயமாக மாறிடுது. உடனே தன் சிஷ்யனை கூப்பிட்டு காட்டுற, அகர்தமமிதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமய ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா. பரத்வாஜா, இந்த தமசையை பார்த்தியோ? எவ்வளவு சேரே இல்லாமல் எவ்வளவு தெளிவாக இருக்குது பத்தியா? இதை பார்த்தா எப்படி இருக்குது குழந்தை? எப்படி சாதுக்களுடைய ஹிருதயம் ஸ்வச்சந்தமாக இருக்குமோ, ஒரு அழுக்கு கூட இல்லாமல் நிர்மலமாக இருக்குமோ, அதுபோல் இந்த தீர்த்தம் இருக்குது பத்தியா அப்படின்னு சொல்கிறேன். இங்கே உவமையும் மாறி இருக்கு. நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம்? இந்த தீர்த்தத்தை போல் அவா மனசு இருக்குன்னு சொல்லுவோம். இங்கே வால்மீகியோட ஹிருதயம் அவா மனசு போல இந்த தீர்த்தம் எவ்வளோ ஸ்வச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். யசதாம் கலசஸ்தாதீயதாம் வல்கலம் மம இதமேவ அவகாஹிஷ்யே தமசா தீர்த்தமுத்தமம். குழந்தை, அந்த கமண்டலத்தை அங்கேயே கீழே வை, அந்த வல்கலத்தை கூட பார்க்கலாம், நான் இங்கேயே குளிக்கிறேன். இந்த படித்துறையே ரொம்ப அழகாக இருக்குது. இதமேவ அவகாஹிஷ்யே,
எல்லாத்தையும் வாங்கிக்கிறார். மரபுரியெல்லாம் இப்பவும் ஸ்நானம் பண்ண இறங்கிடலையாம். அங்கேருந்து பக்கத்தில் ஒரு வனம் இருக்குது. அந்த வனத்துக்குள்ளே அவர் அறியாமலேயே அவருடைய கால்கள் போகிறது. அங்கே போய் பார்த்தா ஜோடி ஜோடியாக ஓடக்கூடிய மான்கள், ஆடக்கூடிய மயில்கள், நீயக்கூடிய அம்சங்கள், எதை பார்த்தாலும் சீதாராமர்களாகவே அவருக்கு தெரியுது. இப்படியே அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு வரும்பொழுது ஒரு மரத்து மேலே 2 கிரௌஞ்ச பட்சிகள் மிதுனமாக சிருங்கார திசையில் ஒன்னோட ஒன்று கொஞ்சின்னு இருக்கு. அந்த காட்சியும் அவர் பார்க்குறார். இப்படி அதுகள் சிருங்கார திசையில் சந்தோஷமாக இருக்கும் பொழுது எங்கிருந்தோ ஒரு வேடன் ஒரு அம்பை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆண் கிரௌஞ்சத்தை தன் அம்பால் அடித்தான். அந்த அம்பினால் அடிபட்ட அந்த கிரௌஞ்சம் வலி தாங்காமல் அப்படியே ரத்தத்தை பெருக்கிட்டு கீழே விழுந்து அந்த ஆண் கிரௌஞ்சம் உயிரை விட்டுடுத்து. அந்த பெண் கிரௌஞ்சத்தை பார்த்துட்டு க்ரீச் க்ரீச் அப்படின்னு அலறிண்டு கதறிண்டு அப்படியே அந்த தன்னுடைய பர்த்தாவான் அதுக்கிட்ட உட்காந்து அப்படியே அலற. இந்த காட்சியை பார்த்தோன்னே வால்மீகி பகவானுக்கு அப்படியே ஹிருதயத்தில் ஒரு சோகம் ஏற்படுறது, கருணை ஏற்படுறது. இந்த வேடன் பண்ணினது அதர்மம் அப்படின்னு அவருக்கு மனசில் தோன்றுறது. நேற்று வரைக்கும் இவரும் வேடனாக தானே இருந்தார், இவரும் பட்சிகளெல்லாம் அடிச்சுட்டு தானே இருந்தார். இன்னைக்கு இந்த வேடன் பண்ணதை மட்டும் அதர்மம் அப்படின்னு தோணுவானே அப்படின்னா, பட்சிகளை அடிக்கிறதுக்கு கூட இந்த காலத்தில் அடிக்கலாம், இந்த காலத்தில் அடிக்கக்கூடாது அப்படின்னு விதிகள் இருக்குது. இந்த மாதிரி சிருங்கார திசையில் இருக்கக்கூடிய பட்சிகளை அடிக்கக்கூடாதான், தனியாக இருக்கும் பொழுதுதான் அடிக்கணுமா. ஆனால் இந்த மாதிரி சந்தோஷமாக கொஞ்சின்னு இருக்கக்கூடிய பட்சிகளில் ஒரு பட்சி அந்த வேடன் அடிச்சுட்டான் அப்படின்னோடனே இது அதர்மம் அப்படின்னு தோணி உடனே அந்த வேடனை பார்த்து அவர் வாக்கு இந்த வார்த்தைகள் வருது. மானிஷாத பிரதிஷ்டாந்த்வம் அகமஹ சாஸ்வதி சமாஹ யத் க்ரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோஹிதம். ஏ வேடுவா, எந்த காரணத்தினால சிருங்கார திசையில் இருக்கக்கூடிய இந்த 2 கிரௌஞ்சங்களில் ஆண் கிரௌஞ்சத்தை நீ உன் பானத்தினால் அடித்து வீழ்த்தினியோ அந்த காரணத்தினால இந்த உலகத்தில் உனக்கு இனிமே இல்வாழ்க்கை இல்லாமல் போக கடவுது அப்படின்னு அவருடைய வாக்கில் அந்த வார்த்தைகள் அவரை அறியாமல் வந்துடுத்து. இந்த ஸ்லோகம் வந்தோடனே வால்மீகிக்கு 2 பாவங்கள் தோன்றது. முதல்ல ஆச்சரியம், இது வரைக்கும் நான் ஸ்லோகமே சொன்னது கிடையாது, என் வாக்கில் திடீர்னு எப்படி ஸ்லோகம் வந்தது, சோகமாக இருக்கக்கூடிய என் மனசுல இந்த ஸ்லோகம் எப்படி ஆவிர்பவிச்சுது அப்படின்னு ஒரு ஆச்சரியம். அடுத்த பாவம் வேதனையாக இருக்குது. முதல்ல ஒரு ஸ்லோகம் சொன்னோம், அது ஒரு சாபமாக போயிடுது அப்படின்னு அது வேதனையாகவும் இருக்குது. ஆனால் அந்த ஸ்லோகம் ரொம்ப பிடிச்சிருக்கு, திரும்பி திரும்பி சொல்லி பார்க்குறார். அப்படி சொல்லி பார்க்கும்பொழுது அதுக்கு இன்னொரு அர்த்தமும் ஸ்புரிக்கிறது. மா அப்படின்னா மகாலட்சுமி, நிஷாத அப்படின்னா வாசஸ்தலமாய் உடையவனே. மா நிஷாத, ஹே வேடவனே உனக்கு கிடையாது அப்படின்னு நெகட்டிவாக சொன்னது இங்கே பாசிட்டிவாக மாறுது. மா நிஷாத, ஹே ஸ்ரீனிவாசா, அந்த லக்ஷ்மியை உன்னுடைய வாசஸ்தலமாய் கொண்டவனே, எந்த காரணத்தினால ராவணன் மந்தோதரி அப்படிங்கிற அந்த தம்பதிகளுக்குள்ள காம மோகித்தனா இருந்த ராவணனை உன்னுடைய பானத்தினால நீ அடித்து வீட்டினியோ அந்த காரணத்தினால உன்னுடைய கீர்த்தியானது இந்த லோகத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு ஒரு அர்த்தமும் சுரிச்சோட அவருக்கு சமாதானமாக இருக்குது. அந்த ஸ்லோகத்தை நினச்சி பார்க்குறேன். பாதபத்தோக்ஷர சமஹ தந்திரி லய சமன்வித ஷோகார்த்தஸ்ய பிரவருத்தோ மே ஸ்லோகோ பவது நான்யதா. இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. பாதங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக கோர்க்கப்பட்டிருக்கு, அக்ஷரங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்குது, சந்தஸ் மீட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அது கரெக்டாக செட் ஆயிருக்கு அப்படின்னு அதை நினச்சி ஆனந்தப்பட்டு இருந்த அந்த வால்மீகி பகவான் தமசையில் ஸ்நானம் பண்ணிட்டும் அனுஷ்டானங்களெல்லாம் முடிச்சுட்டு தன் சிஷ்யன் பரத்வாஜனை கூட்டிட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கே வந்து மிச்ச சிஷ்யாலோடெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார். இப்படி பேசின்னு இருக்கும்பொழுது இன்னொரு ஆச்சரியம் நடக்கிறது. ஆஜகாமத்தோ பிரம்மா லோககர்த்தா ஸ்வயம் பிரபு. பிதாமகராக இருக்கக்கூடிய பிரம்மதேவர் வால்மீகி பகவானை தேடிட்டு அவருடைய ஆசிரமத்துக்கு வரார். பிரம்மாவை அவ்வளோ லேஸ்லலாம் பார்த்துட முடியாது, பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணணும். அது ராஜாக்களாக இருந்தாலும் சரி, அசுரலாக இருந்தாலும் சரி, அப்போ தான் வருவேன். சிவபெருமான் அப்படி இல்லை, ஆஷு தோஷி அப்படின்னு ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் தபஸ் பண்ணினாலே போதும் அப்படின்னு சிவபெருமான் வந்துடுவார். ஆனால் பிரம்மா அப்படி கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பிரம்மதேவர் அவரே வால்மீகி பகவானை தேடிண்டு அவருடைய ஆசிரமத்துக்கு வரார். இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா ஒரு சுவாரஸ்யம் சொல்லுவாளாம். ஃபஸ்ட்டு பிரம்மாவோட புள்ள நாரதர் வால்மீகியை தேடின்னு வந்தார். அடுத்து சரஸ்வதி தேவி ஸ்லோக ரூபமாக வால்மீகியோட வாக்கில் வந்தா. எங்கள் அம்மாவையும் பிள்ளையும் ரொம்ப நாழியாக காணும் அப்படின்னு அவளை தேடிட்டு வால்மீகி ஆசிரமத்துக்கு பிரம்மதேவரும் வந்தார். அதனால் பிரம்ம குடும்பத்தோடைய முழு ஆசீர்வாதமும் அனுகிரகமும் வால்மீகிக்கு இருக்குது அப்படின்னு எங்கள் அண்ணா சொல்லுவாளாம். இப்படி பிரம்மா வருவார்னு எதிர்பார்க்கலையே, அவர் பாட்டுக்கு ஜாலியாக பேசின்னு இருக்கார். உடனே ஒரு பரபரப்பு ஏற்பட்டு அவருக்கும் அர்க்கிய பாதாதிகள் எல்லாம் கொடுத்து பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி அஞ்சலி ஹஸ்தம் பண்ணி எல்லாம் பண்ணுறார் வால்மீகி. ஆனால் மனசு பிரம்மா கிட்ட லயிக்கலை. இந்த ஆச்சரியத்தை விடவும் ஆச்சரியம் அந்த ஸ்லோகம் எப்படி வந்ததுன்னு அதையே நினச்சிட்டு இருக்கும்பொழுது பிரம்மாவுக்கா தெரியாது இவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு. இவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாராம். அர்த்தமாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அழகான ஒரு அனுகிரகம் பண்ணுறார். மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி ராமஸ்ய சரிதம் கிருத்ஸ்னம் குருத்வம் ரிஷி சத்தமா
धर्मात्मनो गुणवतो लोके रामस्य धीमतः वृत्तं कथय वीरस्य यथा ते नारदाश्रुतं रहस्यं च प्रकाशं च यद्वृत्तं तस्य धीमतः रामस्य स सौमित्रे राक्षसानां च सद्वशः वैदेह्याश्चैव यद्वृत्तं प्रकाशं यदिवारः यच्चाप्य विदितं सर्वं विदितं ते भविष्यति न ते वादनृता काव्ये काचिदत्र भविष्यति कुरु रामकथां पुण्यां श्लोकबद्धां मनोरमां यावत् स्थास्यन्ति गिरयः सरितश्च महीतले तावत् रामायणकथा लोकेषु प्रचरिष्यति यावत् रामायणकथा त्वत्कृता प्रचरिष्यति तावत् ऊर्ध्वम् अधश्चध्वं मल्लोकेषु निवत्स्यसि. அருமையான அனுகிரகம் பண்றார். ஹே மகரிஷே, அந்த ஸ்லோகம் எப்படி வந்தது அப்படின்னு தானே நீங்கள் நினச்சிட்டு இருக்கேன். அந்த ஸ்லோகம் உங்கள் வாக்கில் வந்ததுக்கு என்னுடைய அனுகிரகம் தான் காரணம். நான் தான் என் பத்னியான சரஸ்வதி தேவியை ஸ்லோக ரூபமாக உங்களுடைய வாக்கில் ஆவிர்வகிக்க வச்சேன். சரஸ்வதியோட கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணம். உங்களால் ஒரு முக்கியமான காரியம் இந்த பூமியில் நடக்க வேண்டியது இருக்குது. சித்த முன்னாடி நாரதர் உங்கள்கிட்ட எந்த ராமகதையை சுருக்கமாக சொல்லிட்டு போனாரோ அந்த ராமகதையை விஸ்தாரமாக அழகான ஸ்லோகங்களை கொண்டு நீங்கள் ஒரு பெரிய காவியமாக பண்ணணும். என்னால் எப்படி விஸ்தாரமாக பண்ண முடியும் அப்படின்னு யோசனை பண்ணுறீங்களா? நீங்கள் கண்களை மூடி யோக தசையில் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது உங்கள் யோக திருஷ்டியில் அந்த ராமகதை அத்தனையும் அப்படியே காட்சிகளாக தெரியும். அதை அப்படியே பார்த்து பார்த்து நீங்கள் இந்த காவியத்தை பண்ணணும். நீங்கள் பண்ணக்கூடிய இந்த காவியத்தில் அன்றுத்தம் பொய் அப்படிங்கிறது வரவே வராது. நீங்கள் சொல்லக்கூடிய சக்காரம் துக்காரம் உட்பட அத்தனையும் சத்தியமாகவே இருக்க போகிறது. இந்த பூமியில் சமுத்திரங்களும் மலைகளும் எத்தனை காலம் இருக்குமோ அத்தனை காலமும் நீங்கள் எழுதக்கூடிய ராமாயணங்கிற காவியம் நிலைத்திருக்க போகிறது. அத்தனை காலமும் என்னுடைய லோகத்தில் பிரம்மலோகத்தில் இருந்துட்டு எனக்கு இந்த ராமகத்தையை நீங்கள் சொல்லிட்டு இருக்க போறே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்தர்தானமாறார் பிரம்மா. எப்படி இருந்திருக்கும் வால்மீகிக்கு? ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம். அவர் இந்த ஆச்சரியத்திலிருந்து இன்னும் மீளவே இல்லை. இன்னும் கடைசியாக ஒரு ஆச்சரியம் நடக்கிறது. ததுபகத சமாச சந்தியோகம் सममधुरोपनतार्थ वाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयद्वम्. அங்கேருந்து அக்ஷரங்கள் சந்திகள் சமாஸ்ரயங்கள் வாக்கியங்கள் எல்லாம் வால்மீகி காலில் வந்து விழறதான். நீங்கள் ராமகதை எழுத போறீங்களாமே, ராமச்சரித்திரம் ஜனனத்திலிருந்து பட்டாபிஷேகம் வரைக்கும் என்னெல்லாம் அவர் பண்ணுறாருங்கிறதெல்லாம் எழுத போறீங்களாமே, என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? ஏதான ஒரு இடத்துல என்ன சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு அக்ஷரங்கள் கெஞ்சது. வாக்கியங்கள் சொல்கிறது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நாங்களே வந்து கரெக்டாக அந்த இடத்துல அமைந்துடுவோம். எந்த சிரமமும் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் நினைக்கிறது தான் தாமதம், நாங்களே ஸ்லோக ரூபத்தில் வந்துடுவோம், எங்களை சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு இந்த சந்திகளும் சமாசிரியங்களும் வாக்கியங்களும் கேட்க ரொம்ப சுலபமாக போயிடுறது வால்மீகிக்கு. உடனே சந்தோஷப்பட்டார். ஆச்சமனியம் பண்ணிண்ட தர்பைகளை கிழக்கு முகமாக போட்டுண்டு அப்படியே யோக நிஷ்டையில் உட்கார்றார் வால்மீகி பகவான். பிரம்மா என்ன சொல்லிட்டு போனாரோ அதே போல அந்த காட்சிகள் எல்லாம் அவளுடைய யோக திருஷ்டியில் அவ்வளோ அழகாக அவருக்கு கண்கூடா தெரியுது. அதை பார்க்குற ததः பஷ்யதி தர்மாத்மா தத் சர்வம் யோகமாசிதः புராய தத்ர நிர்வృத்தம் பாணௌ ஆமலகம் யதா. உள்ளங்கை நெல்லிக்கனின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் அவ்வளவு தெளிவாக அந்த காட்சிகள் எல்லாம் தெரிய கிட்டு 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 கிட்டுன்னு ராமாயணம் அப்படிங்கிற அந்த இதிகாசத்தை ஒரே மூச்சில் 22,000க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை அந்த வால்மீகி பகவான் எழுதி முடிக்கிற. வால்மீகேர் கிரி சம்பூதா ராமசாகர காமினி புனாத்து புவனம் புண்ணியாம் ராமாயண மகாநதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். எப்படி நதிகள் மலைகளில் இந்த தோன்றி அங்கிருந்து ஓடி சமுத்திரத்தில் வந்து கலக்கிறதோ, வால்மீகி அப்படிங்கிறது தான் அந்த பெரிய மலை. அவர்கிட்டருந்து பிரவகிச்சு ஓடி வர நதி தான் இந்த ராமாயணம். அது எங்கே போய் கலக்கிறது அப்படின்னா ராமன் அப்படிங்கிற அந்த சமுத்திரத்தில் போய் கலக்கிறது. சமுத்திரம் விவரத்நாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். ராமாயணம் அவ்வளோ அழகாக இருக்குது, ஸ்ருதி மனோகரம், கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையாக இருக்குது. இந்த பக்தி பண்ணுற விஷயங்கள்லேயே பாகவதத்தில் பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்ரவணம், காதால் கேட்கறது தான் சொல்கிறார் பிரகலாதனே. செவிச்செல்வம் தானே செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அப்படி கேட்கறதுக்கு அவ்வளவு ரம்யமாக இருக்குது அந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். இதை பாடவும் பாடலாம், படிக்கவும் படிக்கலாம், தந்திரி வாத்தியங்களோட சேர்ந்து மீட்டியும் பாடலாம். இப்பேற்பட்ட அழகான ஸ்லோகங்கள் அமைய பெற்றிருக்கு. எது இதில் ரத்னம் அப்படின்னா ராமகுணங்களே ரத்னம். ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமும் ரத்னம். அப்படி ரத்னமாக இருக்கக்கூடிய சமுத்திரம் தான் இந்த ராமாயணம். நவரசங்களும் நிறைஞ்சிருக்கு.
रक्कसैः शृङ्गारकरुणहास्य रौद्रभयानकैः वीरादिभिश्च संयुक्तं காருண்யரசம், ஸ்ருங்காரம், ஹாஸ்யம், வீரம், பயானகம், பீபத்சம், அத்புதம், சாந்தம் அப்படின்னு எல்லா ரசமும் இந்த ராமாயணத்தில் நிறைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட ராமாயணத்துக்கு ராமாயணம், சீதாயா சரித்தம் மகத்து, சீதா சரித்தம், பௌலஸ்திய வதம் அப்படின்னு 3 பெயர்களை வால்மீகி பகவான் சூட்டுறார். அந்த ராமாயணம் அப்படிங்கிற பேர் தான் பிரசித்தியாக இருக்குது. இப்பேற்பட்ட ராமாயணத்தை வால்மீகி எழுதியிருக்கல அப்படின்னா நமக்கெல்லாம் ராமாயணம் கிடச்சிருக்காது. இது வரைக்கும் நம்ம பார்த்தோமே, இதுக்கு ராமாயண அவதாரிக்கை அப்படின்னு பேர். ராமஜனனம் இனிமே தான் வரப்போகிறது, கதைக்குள்ளே இனிமே தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி ராமாயண அவதாரிக்கை, ராமாயணம் இப்படி பிறந்தது அதை தெரிஞ்சுக்க வேண்டாமா? வால்மீகியோட கிருப்பை நமக்கு வேணுமே. அதனால இந்த வால்மீகி சின்னதாக ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம ராமாயண கதைக்குள்ளே போகலாம். பிராச்சேதசமஹம் பிரணமாமி ராமநாம சங்கீர்த்தனலோலுபம் ராமபக்தம் விரஹித பாபம் பிராச்சேதசம் அஹம் பிரணமாமி ராமச்சரித்ர பிரவச்சனதீரம் ராமகுணார்ணவ சிந்தனபரம் பிராச்சேதசம் அஹம் பிரணமாமி ராமத்யான ஆனந்த விமக்னம் ராமச்சரண பிரேமசுலக்னம் பிராச்சேதசம் அஹம் பிரணமாமி. மத்தியானம் ராமத்தியானம் பண்ணுவாராம் வால்மீகி பகவான். அப்படி ராமச்சரித்திரத்தையே சொல்லிட்டு ராம குணங்கள்லேயே மூழ்கி இருக்கக்கூடிய வால்மீகிக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இது ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய கீர்த்தனம். இப்பேற்பட்ட வால்மீகி ராமாயணத்தை எழுதி முடிச்சுட்டார். இந்த வால்மீகியை யாரை கொண்டு பிரச்சாரம் பண்ணணும், இந்த கதையை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் இல்லையா, இதை யாரை கொண்டு பண்ணலாம் அப்படின்னு வால்மீகி நினச்சிட்டு இருக்கும்பொழுதே அவருடைய சரணங்களில் 2 குழந்தைகள் வந்து நமஸ்காரம் பண்ணுறா. லவகுஷர்கள், சாக்ஷாத் சீதாராமர்களுடைய குழந்தைகள் தான் இவா 2 பேரும். அந்த வால்மீகி ஆசிரமத்திலே இருந்துட்டு தான் வேதங்கள் எல்லாம் கற்றுண்டு வந்துட்டுருக்கா. 2 பேரும் வேதத்தில் கரகண்டவா. அவளை பார்த்தோன்னே வால்மீகி முடிவு பண்ணிடுறார், இந்த குழந்தைகளை வச்சுட்டு தான் இந்த ராமாயணத்தை பிரச்சாரம் பண்ணணும். ராமாயணம் அப்படிங்கிறது வேதத்துக்கு உபபிரமணமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த வேதமெல்லாம் நன்னா இவா கற்றுட்டு இருக்கிறதுனாலேயே இவாளை கொண்டே இந்த ராமாயணத்தை பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் எழுதின அந்த ராமாயணத்தை பதே பதம் இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறார். தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னு இவர் ஒரு தடவை சொன்னால் அந்த குழந்தைகள் 2 தடவை வாங்கி சொல்கிறதான். தபஸ்வாத்தியாய நிரதம், தபஸ்வாத்தியாய நிரதம். இது போல் 22,000க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களையும் அந்த குழந்தைகள் கற்றுக்கிறார் ராமாயணம் முழுக்க. சீதாராமர்களுடைய குழந்தைகள் லவகுஷர்கள் எப்பேற்பட்டவா அப்படின்னா, தௌ காந்தர்வ தத்வஜ்ஞௌ மூர்ச்சனாஸ்தான கோவிதௌ பிராதரௌ ஸ்வரசம்பன்னௌ அஸ்வினா விவரூபிணௌ ரூபலக்ஷண சம்பன்னௌ மதுரஸ்வர பாஷிணௌ பிம்பாதிவோதிதோ பிம்பௌ ராமதேஹாத்ததாபரோ. வேதங்களில் மட்டும் கரை கண்டவா கிடையாது, காந்தர்வம் அப்படிங்கிற அந்த சங்கீத சாஸ்திரத்தில் நிபுணர்களாக இருக்கக்கூடியவா. ஸ்வரஸ்தானமெல்லாம் அவ்வளோ நன்னா பாடத் தெரியும், எங்கே மூர்ச்சை கொடுக்கணும், எங்கே இழுத்து பாடணும், எங்கே அசைச்சு பாடணும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு பாவம் தெரிஞ்சு அந்த குழந்தைகள் பாடுறா. அவளுடைய குரல் அப்படி மதுரமாக இருக்குது, அஸ்வினி குமாரர்களை போல அழகாக இருக்காளாம். ராமர் தன்னுடைய ரூபத்தை தன்னுடைய ஆத்து நிலை கண்ணாடியில் பார்த்துட்டு சுந்தரா வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டா ராமருடைய பிம்பமே வெளியில வந்தா எப்படி இருக்குமோ அது போல அழகா இந்த 2 குழந்தைகளும். அழகான நெற்றி, அழகான தாமரைப்பூ போன்ற கண்கள், தீர்க்கமான நாசி, கொவ்வைப்பழம் போன்ற உதடுகள், முத்துப்பதித்தால் போல பற்கள், அழகா சுருள் சுருளான கேசபாரங்கள், காதுகளில் குண்டலங்கள் போட்டுருக்கு, நெத்தியில் கஸ்தூரி திலகம் இட்டுண்டு கழுத்தில் ஸ்வர்ணமாலைக்கு பதிலாக துளசி மாலை போட்டுருக்கு அந்த 2 குழந்தைகளும். கையில் வீணையை வச்சுட்டு வால்மீகி பகவானுக்கு போய் நமஸ்காரம் பண்ணுறான். அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார், குழந்தைகளா ரொம்ப நன்னா கத்துண்டேன் ராமாயணம் அப்படிங்கிற இந்த காவியத்தை. இதை முதல்ல நைமிஷாரண்யம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் போய் நீங்கள் கானமாக பாடுங்கோ. அங்கே நிறையா ரிஷிகள் சத்திரயாகம் பண்ணிட்டு இருக்கா. அதனால் முதல்ல அவளுடைய அனுகிரகத்தை பெற்றுண்டு மேற்படி எங்கெங்கே சபாக்களோ மண்டபங்களோ தேவாலயங்களோ எல்லா இடங்களையும் நீங்கள் இதை கானமாக பாடுங்கோ அப்படின்னு சொல்ல இந்த 2 குழந்தைகளும் நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்துக்கு போய் முதல்ல ராமாயணத்தை கானம் பண்ணுறா. அங்கே தான் அரங்கேற்றம். அந்த ரிஷிகளெல்லாம் கேட்டுட்டு ஒரே ஆனந்த கண்ணீரை பெருக்கிறா. அடடா அடடா குழந்தைகளா, எவ்வளோ நன்னா இருக்கு உங்கள் குரல், எவ்வளோ நன்னா பாடுறேன். அஹோ கீதஸ்ய மாதுர்யம் ஸ்லோகானாம் ச விசேஷதः சிர நிர்வృத்தம் அப்யேதத் பிரத்யக்ஷம்
இவ தர்ஷிதம். என்னைக்கோ நடந்த கதை போலவே தோணலடா குழந்தைகளா, ஸ்லோகமும் அவ்வளோ நல்லா இருக்கு, அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டேன் அப்படின்னு அந்த ரிஷிகள் எல்லாம் சந்தோஷப்பட்டு சொல்றா. ஒரு ரிஷி குழந்தைகளுக்கு ஜபமாலை கொடுக்குறார், ஒரு ரிஷி துளசி மாலை, ஒரு ரிஷி குடுமியை கட்டிக்கிறதுக்கான கயிறு, ஒருத்தர் சமித்து குச்சிகள், ஒருத்தர் கமண்டலம், ஒருத்தர் இந்த ஜட்டாபாரம் போட்டுக்கிறதுக்கான கயிறு, ட்ரெஸ்ஸு அதாவது மரவரி அந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் என்ன அவள்கிட்ட இருக்கோ அதை கொடுக்குறான். ஒன்றுமே கையில் இருக்காத ரிஷிகள் 2 கையிலையும் வசத்தி ஆயுஷ்யம் அபரே பிராஹு முதா தத்ர மகர்ஷய. குழந்தைகளா நீங்கள் ஆச்சந்திரர்க்கம் நன்னா இருந்து இந்த ராமகானத்தை என்னன்னைக்கும் நிறையா பாடணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறான். கொடுக்குற வஸ்து முக்கியம் இல்லை, கொடுக்குற கைதானே முக்கியம். அப்படி அவள் ஆசீர்வாதத்தோடு இந்த குழந்தைகள் கானம் பண்ணிட்டு வரும்பொழுது எதிர்ச்சியாக ஒரு நாள் ராமச்சந்திர பிரபுவே ரத்தத்தில் வந்துட்டுருக்க, அவரே இந்த குழந்தைகள் பாடக்கூடிய கானத்தை கேட்க நேரிடுறது. உடனே ரத்தத்தை நிறுத்திட்டு அந்த குழந்தைகிட்ட போகிறார். குழந்தைகளா நீங்கள் 2 பேரும் யாரும் ரொம்ப நன்னா பாடுறேளே, நாங்கள் வால்மீகியோட சிஷ்யர்கள். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் பாடக்கூடிய கானம் ரொம்ப நன்னா இருக்குது, எங்கள் ஆத்துல வந்து இந்த பாட்டு பாடுறேளா? ஓ பாடுறோமே. குழந்தைகள் சொன்னோன்னே தன்னுடைய ரத்தத்திலேயே ஏற்றி உட்காந்துச்சுண்டு ராமர் சபைக்கு கூட்டின்னு போய் சபையோர்கள்கிட்ட ராமரே அறிமுகப்படுத்தி வைக்கிறார். ராமர் சொல்லக்கூடிய முதல் ஸ்லோகம் ராமாயணத்தில், இமோ முனி பார்த்திவ லக்ஷணான்விதோ குஷீலவோ சைவ மகாதபஸ்வினோ மமாபி தத்பூதிகரம் பிரச்சக்ஷதே மகானுபாவம் சரிதம் நிபோதத. சபையோர்களே, இந்த 2 குழந்தைகளும் சிறந்த தபஸ்விகள். அவள் தபஸ்வி கோலத்தில் இருக்காளே ஒழிய அவளை பார்த்தா எவ்வளோ ராஜலட்சணங்களோட இருக்கான்னு கவனிச்சேளா? கேட்டோன்னே ஜனங்கள் எல்லாம் குழந்தைகளை பார்க்குறா, ராமரை பார்க்குறா, ராமரை பார்க்குறா, குழந்தைகளை பார்க்குறா. அப்படியே உரிச்சு வச்சிருக்கே குழந்தைகள், அவளுக்கும் புரிஞ்சு போய்டுறது. இந்த குழந்தைகள் பாடக்கூடிய கானமானது எனக்கு மகானுபாவத்தை கொடுக்கறது, எனக்கே ஸ்ரேயசியும் சந்தோஷத்தையும் கொடுக்கறது. என்ன காரணம் அப்படின்னா இதில் வால்மீகியோட தபஸ் அடங்கியிருக்கு. இதை கேட்குற எல்லாருக்கும் வால்மீகி பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால அவசியம் கேட்போமா அப்படின்னு சபையோர்கள்கிட்ட சொல்லிட்டு குழந்தைகளை பார்த்து சொல்கிறார். குழந்தைகளா தயாராக இருக்கேளா, பாடுவோமா அப்படின்னு கேட்டோடனே ததஸ்துதௌ ராமவச பிரச்சோதிதௌ அகாயதா மார்கவிதான சம்பதா சச்சாபி ராமஹ பரிஷத்கத சனைஹ புபூஷயா ஆசக்தமனா பபூவஹ. அந்த குழந்தைகள் அவ்வளோ அழகாக வீணையை மீட்டிட்டு பாடுறத அத்தனை ஜனங்களும் மெய்மறந்து கேட்குறா அந்த ராம கானத்தை. ராமரும் மெய்மறந்து கேட்குறார். ஆனால் அவர் சிம்மாசனத்து மேலே உட்கார்ந்துட்டுருக்கார் இல்லையா, தனியாக இருந்து கேட்கறத விட கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்துட்டு தொடதட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சிரிச்சுட்டு கேட்டால் நன்னா இருக்குமேன்னு அவருக்கு தோன்றது. அதனால யாருக்குமே தெரியாமல் பரிஷத்கதர்ஷனை, பரிஷத்னா கூட்டம், யாருக்குமே தெரியாமல் மொள்ள மொள்ள ஒரு படியாக இறங்கி கூட்டத்தோட கூட்டமாக வந்து உட்காந்துக்கிறாராம். சனைஹினா மெதுவா, ஏன் டக்குன்னு எழுந்து வந்து ஆச்சரியம் உட்காந்துடலாமே அப்படின்னா ரசபங்கம் ஆயிடும். ராஜாவே எழுந்துட்டா எல்லாரும் எழுந்துடுவாளே, அது குழந்தைகளுக்கு டிஸ்டர்பன்ஸாக ஆகிடும். அப்படிங்கிறதுனால மொள்ள எழுந்து வந்து உட்கார்ந்துட்டு ஜனங்களோட ஜனங்களாக ராமகதையை பதே பதம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அனுபவிச்சார். அந்த குழந்தைகள் முதல்ல அயோத்தியா மாஹாத்மியத்தோட தான் இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். கோசலோ நாம முதிதஹ ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்டஹ சரயூ தீரே பிரபூத தனதான்யவான் அயோத்தியா நாம நகரி தத்ராசீத் லோகவிஸ்ருதஹ மனுனா மானவேந்திரேண யாபுரி நிர்மிதா ஸ்வயம். கோசலை அப்படின்னு ஒரு தேசம் சரையூ நதி தீரத்தில் அமைஞ்சிருக்கு. அங்கே தனதானியங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. எல்லாரும் ரொம்ப சுபிக்ஷமாக சௌக்கியமாக இருந்துட்டுருக்கா. செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய அந்த தேசத்துக்கு அயோத்தியா அப்படிங்கிற நகரம் தான் தலைநகரம். யுத்தத்தினால் ஜெயிக்க முடியாத நகரம் இந்த அயோத்தியா. அதனால தான் அதுக்கு அயோத்தியா அப்படின்னே பேர். எப்படி மேருமலையானது நிறையா மிருகங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கும், சமுத்திரம் எப்படி ஜலஜந்துக்களுக்கெல்லாம் புகலிடமாக இருக்கும், எப்படி நம்மளுடைய முக்கமானது கர்மேந்திரியங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கும், அதுபோல் அயோத்தியா சாது ஜனங்கள் அத்தனை பேருக்கும் இருப்பிடமாக இருக்குது. அப்பேற்பட்ட நகரம் அயோத்தியா. அயோத்தியா வைகுண்டத்தை காட்டிலும் பெருமை வாய்ந்ததாமே. வைகுண்டாதிபதே ரஜஸ்ய பகவன் ஜன்மஸ்தலம் தேசுபம். வைகுண்டத்தை விட, வைகுண்டாதிபதி இருக்கக்கூடிய வைகுண்டத்தை விட அயோத்தியா வசதி அப்படின்னு சொல்கிறான். என்ன காரணம்னா பகவானாக இருந்துட்டு பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ராமர் அயோத்தியில் இருந்துட்டு மனிதராகவே இருந்துட்டு பண்ணுறார். 4 கைகளோட பகவான் பண்ணக்கூடிய காரியங்களை அயோத்தியில் 2 கைகளோட ராமர் பண்ணுறார். 5 ஆயுதங்கள் தேவைப்படுறது, சங்கம், சக்கரம், கதை, கட்கம், சார்கம்னு இந்த லோகத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்கு பகவானுக்கு 5 ஆயுதம், ராமனுக்கு கோதண்டம்னு 1 ஆயுதம் போகும். அவ்வளோ அழகாக இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு வர்றார்.
வைகுண்டத்துக்கு போகிற வழியில் விரஜான்னு ஒரு நதி ஓடுறது, அதில் ஸ்நானம் பண்ணிட்டு தான் வைகுண்டத்துக்கு போவாளாம். எல்லாரும் விரஜாவில் போய் ஸ்நானம் பண்ண முடியாதே, ஆனால் சரையு ஓடுறதே 365 நாளும். ஜிலு ஜிலுன்னு சரையுவுக்கே பிரம்மசரஸ் அப்படின்னு பேர். அவள் மானசரோவர்லேருந்து வராளாம் சரையு. அதனால நம்ம என்னைக்கு நினைச்சாலும் அந்த சரையுவுக்கு போய் அவளை ரசித்து அவளை நமஸ்கரித்து அவள்கிட்ட ஸ்நானம் பண்ணிட்டு வரலாமே. விரஜாவை காட்டிலும் சரையு வசதி. இன்னொரு காரணம், பகவானுக்கு தன்னை விட அவருக்கு மேலே யாரும் கிடையாது. அவர் தானே அவ்யய பித்தா. அந்த பகவானுக்கு தான் யாரையாவது அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடணும்னு ஆசையாம். அதனால வைகுண்டமே வேண்டாம் அப்படின்னு வைகுண்டத்தை விட்டுட்டு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 11,000 வருஷங்கள் அயோத்தியா அப்படிங்கிற நகரத்தை தேர்ந்தெடுத்து அங்கேயே பிறந்து அங்கேயே சஞ்சாரம் பண்ணினார் இல்லையா. இதுவே அயோத்தியாவுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்றா. தேவர்கள் எல்லாரும் தியக்த்வா சுதுஷ்சத சுரேப்சித ராஜலக்ஷ்மி அப்படின்னு ஸ்வர்க்கமே வேண்டாம், அயோத்தியாவில் செட்டில் ஆயிட்டா நன்னா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டுண்டு அந்த அயோத்தியை பார்ப்பாளாம். தசரத சக்கரவர்த்தி அப்பெல்லாம் ஸ்வர்க்கத்துக்கு அடிக்கடி போவாராம். யுத்தத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போவார். தேவாசுர யுத்தம் நடக்கும்போதெல்லாம் இந்திரன் கூட்டிகிட்டு போவான், ஹெல்ப் பண்ண வாங்கோ அப்படின்னு. யுத்தத்தை ஜெயிச்சுட்டு திரும்பி தசரதை ட்ராப் பண்ணுறதுக்காக அயோத்தியில் விட்டுட்டு மேலே போகும்பொழுது அப்படியே பார்ப்பானான் இந்திர விமானத்துலேருந்து. இதல்லவோ ஸ்வர்க்கம் அப்படின்னு அயோத்தியாவை பார்த்து ஏக்கத்தோடையும் தாப்பத்தோடையும் ஆசையோடையும் பார்க்கக்கூடிய நகரம் அயோத்தியா. முக்தி தரும் க்ஷேத்திரங்களில் முதன்மையானது அயோத்தியா. அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேரும் செல்வ செழிப்போடு இருக்கா. எவ்வளோ செல்வத்தோடு இருக்கா அப்படின்னா, நான் குண்டலி நாம குடி நாஸ்ரக்வி நால்பபோகவான் நாமிருஷ்டோ நானு லிப்தாங்கோ நா சுகந்தஷ வித்யதே. குண்டலம் அணிஞ்சிக்காதவாளை பார்க்க முடியாது, மக்குட்டமோ தலை பாகையோ அணிஞ்சிக்காதவாளை பார்க்க முடியாது, மாலை போட்டுக்காதவாளை பார்க்க முடியாது, அல்ப போகத்தை அனுபவிக்கிறவான்னு யாருமே கிடையாது. எல்லாரும் சமிருத்தியான போகத்தை அனுபவிக்கக்கூடியவா. எல்லாரும் அப்படி சுகந்தத்தோட சென்டெல்லாம் அடிச்சுப்பானாம். நவநாகரீகம் அயோத்தியாவில் இருக்கிறவா. பொய் பேசுகிறவா கிடையாது, வர்ணக்கலப்பு கிடையாது, திருட்டு எண்ணம் உடையவா கிடையாது, கெட்ட நடத்தை உடையவா கிடையாது அப்படின்னு அத்தனை பேரும் தர்மசீலர்களாக இருக்கா அயோத்தியாவில். கிரகங்கள் எல்லாம் விசித்திரமாக ரொம்ப நன்னா இருக்குது. தாம் சத்யநாமாம் திருடதோரணார்ஹலாம். பேர் முதற்கொண்டு சத்தியம். அயோத்தியாக்கே சத்யா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அயோத்திங்கிற பேரும் சத்தியம் தானே. அப்பேற்பட்ட அந்த நகரத்தில் விசித்திரமான கிரகங்களோட கூடிய அந்த நகரத்தில் எல்லா ஜனங்களும் சௌக்கியமாக சுபிக்ஷமாக இருக்கா. இந்த ஜனங்கள் இவ்வளோ சௌக்கியமாக இருக்காளே என்ன காரணம் அப்படின்னா, சோகப்படுறதுக்கு அவசியமே இல்லை. தனதானியங்கள்லாம் சமிருத்தியாக இருக்குது. தனதானியங்கள் சமிருத்தியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சரையு வற்றாது ஓடுறா. அவள் வற்றாது ஓடுறதுக்கு மாதம் மும்மாறி பொழியறது தான் காரணம். எப்படி மாதம் மும்மாறி பொழியறது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேரும் தர்மானுஷ்டானத்தோடையும் சத்திய நிஷ்டையோடையும் இருக்கா. அதனால பிரகிருத்தியே அனுகூலமாக இருக்கான். இப்படி ஜனங்கள் எல்லாரும் தர்மசீலர்களாக இருக்காளே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யதா ராஜா ததா பிரஜாஹா அப்படின்னு அங்கே கொண்டு வந்து நிறுத்துறார் வால்மீகி பகவான். தசரதர் அப்பேற்பட்ட ராஜா. தர்மம் சத்தியம் அப்படிங்கிறத 2 கண்களாக கொண்டு அவ்வளோ அழகாக இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணி வந்துட்டுருக்கார். பகவானே எனக்கு தசரதர் தான் அப்பாவா வேணும்னு ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்தார்னா அவர் அப்பேற்பட்ட ராஜாவாக இருக்கணும். தசரதருடைய பெருமையை சொல்லி மாளாது. तस्यां पुर्याम् अयोध्यायां वेदवित् सर्वसंग्रहः दीर्घदर्शी महातेजा पौरजानपदप्रियः इक्ष्वाकूणामतिरथो यज्वा धर्मरतो वशी महर्षिकल्पो राजर्षिः त्रिषु लोकेषु विश्रुतः यथा मनुर्महातेजा लोकस्य परिरक्षिता तथा दशरथो राजा वसन् जगदपालयत्. இவரும் வேதங்கள் எல்லாம் கற்றவர், தீர்க்கதர்சி. பின்னாடி என்ன நடக்க போகிறதுங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுட்டு ரொம்ப ப்ரொஆக்டிவாக எல்லா காரியங்களும் பண்ணுவார். தேஜஸ்வியாக இருக்கார். ஜனங்களுக்கெல்லாம் ராஜாவை ரொம்ப பிடிக்கும். எங்கள் ராஜா அப்படின்னு பெருமையாக சொல்லிப்பா. ராஜாவுக்கும் ஜனங்கள் மேலே அப்படி ஒரு பிரியம். சுத்தவத்து பரிபாலித்தம் அப்படின்னு குழந்தைகளை போல் அவ்வளோ அழகாக பரிபாலனம் பண்ணிட்டு வர. இக்ஷ்வாகு வம்சத்துலேயே ரொம்ப சிறந்த ராஜா தசரத சக்கரவர்த்தி. நிறையா யாகங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார். மகர்ஷிகளுக்கெல்லாம் துல்லியமான ராஜரிஷியாக இருக்கார். 3 லோகத்திலையும் தசரதர் பிரசித்தி. எப்படி ஸ்வயம்பு மனு ஆட்சி பண்ணிட்டு வராரோ அதுபோல் தசரத சக்கரவர்த்தி ஆட்சி பண்ணிட்டு வரார் அப்படின்னு தசரதருடைய பெருமையை கொண்டாடி சொல்கிறார் வால்மீகி. அவருக்கு 16 மந்திரிகள், 8 பலப்பிரதான மந்திரிகள், 8 புத்தி பிரதான மந்திரிகள் இருக்கா. பலப்பிரதான மந்திரிகள் திருஷ்டி, ஜெயந்தர், விஜயர், சித்தார்த்தர், அர்த்தசாதகர், அசோகர், மந்திரபாலர், சுமந்திரர்னு 8 பேர். இவா 8 பேரில் சுமந்திரர் தான் தலைவராக இருக்கார். ராஜாவுக்கு சுமந்திரர் இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காது. ரைட் ஹேண்ட் போல சுமந்திரர் தான். ஆல் இன் ஆல் சுமந்திரரே பார்த்துட்டு வரான். அதனால சுமந்திரர் தேரோட்டுவர், ஆலோசனை பண்ணுவார், சகா மாதிரி தசரதருக்கு. அப்பேற்பட்ட பெருமை சுமந்திரருக்கு. புத்தி பிரதான மந்திரிகளில் வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, சுயக்ஞர், காஷ்யபர், காத்தியாயனர், கௌதமர், மார்க்கண்டேயர் அப்படின்னு 8 புத்தி பிரதான மந்திரிகள்.
இந்த 16 மந்திரிகளும் ஒத்துமையாக, எல்லாருமே புத்தியில் சிறந்தவா, யாரும் பொய் சொல்ல மாட்டான், ரொம்ப ஒத்துமையாக இருக்கா. ராஜாவே ரொம்ப தர்மத்தோட தான் ஆட்சி பண்ணின்னு வந்துட்டுருக்க, இருந்தாலும் இன்னும் தர்மம் வழுவாமல் இருக்கணும்னு அவள் எல்லாரும் கூட இருந்து ராஜாவுக்கு ஒத்தாசை பண்ணின்னு வந்துட்டுருக்கா. இப்படி அழகான நல்ல நாடு, நல்ல மக்கள், நல்ல மந்திரிகள், நல்ல சபை, யாருக்கும் எந்த குறையும் இல்லை, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கா, ராஜாவுக்கும் குறையே இல்லைன்னா அப்புறம் ராமாயணமே இல்லையே. அதனால குறையொன்றும் இல்லாதவன் கோவிந்தன் மட்டும்தானே. மனுஷாலா பிறந்துட்டாலே ஏதாவது ஒரு குறை இருக்கத்தானே செய்யும். அந்த ரீதியில் தசரத சக்கரவர்த்திக்கும் புத்திரபாகியம் இல்லை அப்படிங்கிற குறை இருக்குது. குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். ஏழையாக இருந்தால் கூட குழந்தை வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்கத்தானே செய்யும். இவருக்கும் அதுபோல் ஆசை இருக்குது. தஸ்யத்வேவம் பிரபாவஸ்ய தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனः சுதார்த்தம் தப்யமானஸ்ய நாசீத் வம்சகரசுதः. குழந்தை வேணும்னு எல்லாரும் போலவும் ஆசைப்படுறார். அது ஒரு காரணம். இவர் சக்கரவர்த்தியாக இருக்கிறதுனால 60,000 வருஷமாக கட்டி காப்பாற்றின அந்த ராஜ்யத்தை யார்கிட்டையாலும் ஒப்படைக்கணுமே பொறுப்பா. அந்த பொறுப்பும் இருக்கிறதுனால இவருக்கு அந்த தாபம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. தன்னுடைய இந்த எண்ணத்தை தான் இதை பற்றி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத மந்திரிகளெல்லாம் கூட்டி ஒரு சபையை ஏற்பாடு பண்ணி மந்திரிகளோட ஆலோசனை பண்ணுற. மமலாலப்யமானஸ்ய புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷாமி திரும திரும. மம லாலப்பியமானஸ்ய, நான் கொஞ்சறதுக்கு எனக்கும் ஒரு சத்புத்திரன் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு எனக்கு தோன்றுறது. இது ஒரு அர்த்தம். இன்னொன்று, இவருக்கே வயசாகிடுது இல்லையா, வயசானாலே செகண்ட் சைல்டுஹுட்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் என்ன லாலனை பண்ணுறதுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் எவ்வளவு நன்னா இருக்கும். ஒரு பிள்ளை வந்து, அப்பா நீ சாப்பிட்டியா, ராத்திரி நன்னா தூங்கினியா, மாத்திரையெல்லாம் போட்டுண்டியா, வா ஏன் ஒரு அரை மணி நேரம் இப்படி நடுக நடந்து போயிட்டு வரலாம், இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லட்டுமா அப்படின்னு அந்த அப்பா கிட்ட பிரியமாக பேசுறதுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் எவ்வளோ நன்னா இருக்கும் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு ஆசையாக இருக்குது. அதனால சொல்கிறார், புத்திரபாகியம் வேண்டி நான் ஏன் அஸ்வமேதையாகவும் புத்திரகாமேஷ்டியாகவும் பண்ணக்கூடாது, நான் பண்ணலான்னு எனக்கு தோன்றது, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு இந்த மந்திரிகள்கிட்ட கேட்கும் பொழுது அத்தனை மந்திரிகளும் ஏக்க முகமாக, ராஜன்னு தாராளமாக பண்ணுங்கோ, நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்களோ அது போல் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கோ. சரைவாசோத்தரே தீரே யஜ்ஞ பூமிர் விதீயதாம் சம்பாராஹ சம்பிரியந்தாம் தே துரகஸ்ய விமுச்சதாம் சர்வதா பிராப்சசே புத்ரான் அபிப்ரேதாம் பார்த்திவா தேஸ்யதே தார்மிகி புத்தி இயம் புத்திரார்த்தமாகதா. ராஜன்னு நீங்கள் யாகம் பண்ணுங்கோ, பண்ணாத போங்கோ, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைகள் புத்திரர்கள் பிறப்பா அப்படின்னு ப்ளூரல் பன்மையில் வாக்கில் வருது, புத்ரான்னு அப்படின்னு சொல்கிறா. எதனால்? இப்பேற்பட்ட தார்மீகமான புத்தி இருக்கே, யாகம் பண்ணணும், இந்த தேவர்களுக்கெல்லாம் ஹவிர்பாகம் கொடுக்கணும், நிறையா தான தர்மங்களெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற தர்ம சிந்தனை உங்களுக்கு இருக்கிறதுனாலேயே கண்டிப்பாக உங்களுக்கு புத்திரபாகியம் ஏற்படும். சரையோ நதி தீரத்துடைய வடக்கு கரையில் இந்த யஜ்ஞ பூமியானது நிர்மாணிக்கப்படட்டும், யஜ்ஞ சாமான்களெல்லாம் சேகரிக்கப்படட்டும், யஜ்ஞ குதிரையானது அவிழ்த்து விடப்படட்டும் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் ராஜா. இந்த 2 யாகங்களும் எந்த லோபமும் இல்லாமல் நீங்கள் தான் நடத்தி தரணும் அப்படின்னு ரிஷிகள்கிட்ட கேட்டார். அதெல்லாம் ஜமாயிச்சுடலாம், கவலைப்படாதே அப்படின்னு ரிஷிகள் சொன்ன உடனே சந்தோஷமாக இந்த விஷயத்தை தன்னுடைய 3 ராணிகள் கௌசல்யா தேவி, சுமித்ரா தேவி, கைகேயி தேவி கிட்ட நேரடியாக ராஜா வந்து சொல்கிறார். அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம். இது இப்படி இருக்க, இவர் ஏகாந்தமாக ராஜா இருக்கும் பொழுது சுமந்திரர் அங்கேருந்து வந்து ஒரு ரகசியத்தை சொல்கிறார். ராஜன்னு உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன், ஒரு ரகசியத்தை. இன்றைக்கி நீங்கள் சபையில் அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது சம்பந்தமாக ஒரு விஷயம். போன யுகம் அதில் சனத்குமாரர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய சனகாதிகளில் ஒருத்தராக இருக்கக்கூடிய சனத்குமாரர் எனக்கு குருவாக இருந்தார். அவருக்கு நான் சிஷ்யனாக இருந்தப்போ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். சுமந்திரா, அடுத்த யுகத்தில் தசரதர்னு ஒரு சக்கரவர்த்தி வருவார், அவருடைய ராஜ்யத்தில் அரசவையில் நீ அவருக்கு மந்திரியாக இருப்ப. ஒரு நாள் அவர் ஆலோசனை பண்ணுவார், இந்த மாதிரி யாகம் பண்ணட்டுமா, அஸ்வமேத யாகம் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பார். அன்னைக்கு இந்த விஷயத்தை சொல்லு. ரிஷ்யசிருங்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ரோமபாதன் அப்படிங்கிற ராஜா, அவருடைய மாப்பிள்ளை இவர். அங்கதேசத்து ராஜா தான் ரோமபாதர். அவருடைய மாப்பிள்ளையாகவும் அரசவை புரோகிதராகவும் இருக்கக்கூடிய இந்த ரிஷ்யசிருங்கரை கொண்டு இந்த யஜ்ஞத்தை பண்ண சொல்லுன்னு எனக்கு சொல்லியிருக்கார். அதனால நீங்கள் அவரை கொண்டு பண்ணுங்கோ அப்படின்னு விஷயத்த சுமந்திர சொல்கிறார். ஒரு சமயம் அங்கதேசத்தில் அனாவிருஷ்டி ஏற்பட்டு மழையே இல்லை, எங்கே பார்த்தாலும் பஞ்சம், மக்களும் பசுக்களும் ரொம்ப கஷ்டப்படுறா. அந்த சமயத்தில் இந்த ரிஷ்யசிருங்கர் ஒரு நாள் அந்த அங்கதேசத்துக்குள்ளே காலை வச்சு அடுத்த க்ஷணம் அங்கே அஹோராத்திரம் மழை பெஞ்சு ஒரே சுபிட்சமாயிடுது அந்த நாடு. அன்னிலேருந்து என்றைக்குமே சுபிட்சமாக இருந்ததுனால சந்தோஷப்பட்ட ரோமபாதர் தன் பெண் சாந்தையை இந்த ரிஷ்யசிருங்கருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து மாப்பிள்ளையாகவும் அரசவை புரோகிதராகவும் ஆக்கின்ட்டார் அப்படின்னு இந்த விஷயத்தையும் சொன்ன உடனே அடுத்த நாள் ராஜா கிளம்புறார்.
ரோமபாதர் அவருக்கு ஏற்கனவே ஃப்ரெண்டு தான். அதனால ஃப்ரெண்டை போய் பார்த்து ஒரு 7-8 நாள் பேசிட்டு இருந்துட்டும் விஷயத்த சொல்கிறார். புத்திரபாகியம் வேண்டி யாகம் பண்ணலான்னு வச்சுருக்கேன், ரிஷிகேஷனுங்கிற கொண்டு பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொன்னோன்னே ரோமபாதர் தாராளமாக கூட்டிகிட்டு போங்கன்னு சாந்தியோடு சேர்த்து தம்பதி சமயத்தில் அனுப்பி கொடுக்குறான். இப்படி இவா 2 பேரும் தம்பதிகளாக அயோத்திக்கு வந்த உடனே அந்த யாகமானது ஜாம்னு தொடங்கப்படுறதுக்கு முன்னாடி யக்ஞ குதிரையை அவுத்து விடுறான். அது ஆசேத்து ஹிமாச்சலம் எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு சௌக்கியமாக திரும்பி வந்துவிடுறது. யாராலும் பிடிச்சி வச்சுட்டா அந்த ராஜாவோட சண்டை போட்டு அந்த குதிரையை மீட்டுட்டு தான் யாகம் பண்ண முடியும். எல்லாரும் சம்மதிச்சுட்டா அப்படின்னு தெரிஞ்சுட்டோடனே இதுவே நல்ல சகுனம்னு ராஜாவுக்கு தோன்றது. அந்த யாகம் ரொம்ப நன்னா நடக்கிறது. முக்கியமாக அன்னதானமும் வஸ்திரதானமும் ரொம்ப பெருமையாக பேசப்படுறது. தீயதாம் தீயதாம் அன்னம் வாசாம் சி விவிதானிச்ச அப்படி மலை போல குமிஞ்சிருக்கான். அன்னக்கூட்ட உற்சவம் போல நடக்கிறது. எல்லாரும் ரொம்ப நன்னா சமிருத்தியாக சாப்பிட்றா. எல்லா ஊர் ராஜாக்கள், ஸ்ரீகள், குழந்தைகள், யுவாக்கள், விருத்தர்கள் எல்லாரும் அந்த யாகத்தில் கலந்துக்கிறான். பந்தி பரமாறத்துக்கு ராஜாவே வராராம். இன்னும் சாப்பிடுங்கோ, பாயசம் விடட்டுமா, பாதுஷா போடவா, வடை போடட்டுமா அப்படின்னு கேட்குறார். இல்லை போகிறோம் அப்படிங்கிறான். ஏன் நன்னா இல்லையா? இல்லை ரொம்ப நன்னா இருக்குது, அப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்களே அப்படின்னு ராஜாவே வந்து பந்தி விசாரிக்க அவ்வளோ ஆசை. ராஜாவுக்கு இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறதுலையும் வஸ்திரதானம் பண்ணுறதுலையும் சந்தோஷப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறா, அஹோ திருப்தாஸ்ம பத்ரந்தே சுஸ்ராவ இது ராகவ. ராஜன்னு நாங்கள் எல்லாரும் ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டோம், உங்களுக்கு மங்களம் நிச்சயம் உண்டாகும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு எல்லாரும் போகிறா. இந்த மாதிரி இந்த யாகம் ரொம்ப நன்னா நடந்துட்டுருக்கு. யாகம் முடிகிற தருவாயில் ஹவிர்பாகம் வாங்கிக்கிறதுக்கு தேவர்கள் எல்லாம் வருவா இல்லையா, அவா எல்லாரும் ஆகாசத்தில் முதல்ல கூடி பேசிக்கிறான். ததோ தேவாச கந்தர்வாக சித்தாஷ எல்லாருமா சேர்ந்து ஆகாசத்தில் பேசிக்கிறா. நம்ம இந்த மாதிரி யஜ்ஞங்கள் நடக்க போகிற இடத்துல எல்லாம் ஹவிர்பாகம் வாங்கிக்க போகும்பொழுது இந்த ராவணன்கிற ராட்சசன் நம்மளை போட்டு ரொம்ப இம்சை பண்ணுறானே, அடித்து துரத்துறானே, அவனுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகிட்டே போகிறதே, அவனுடைய கொட்டத்தை அடக்கியே ஆகணும், நம்ம கவலையெல்லாம் நம்ம போய் பிரம்மா கிட்ட முறையிடுவோம் அப்படின்னு அவள் எல்லாருமா சேர்ந்து நேராக பிரம்மா கிட்ட வந்து சொல்கிறான். பிரம்மன்னு உங்களுக்கு தெரியாததில்லை, ராவணன்கிற ராட்சசன் பூலோகத்தில் அவன் அட்டகாசம் நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகிட்டே போகிறது. ஸ்திரீகளெல்லாம் அபகரிக்கிறான், யஜ்யங்கள் நடக்க விடாதபடி தடுக்கிறான், ரிஷிகளெல்லாம் பட்சிச்சுடுறான், ஸ்வர்க்கத்துக்கு வேற அடிக்கடி வந்து பயமுறுத்துறான். இந்த யஜ்யங்கள் எல்லாம் எங்கேயாவது நடந்ததுன்னா அங்கே வந்து ரத்தத்தை கொட்டி அங்கே எலும்பு துண்டுகளெல்லாம் போட்டு அந்த யஜ்யம் விடாமல் பண்ணிடுறான். நீங்கள் வேற அவனுக்கு நிறையா வரங்களெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன், வரங்கள் கிடச்சுடுத்து அப்படிங்கிற அந்த ஆணவத்தில் தான் தோன்றித்தனமாக அடக்குவார் இல்லாமல் இருக்கான் அந்த ராவணன். அவனுக்கு ஒரு முடிவை கட்டியாகணும். நல்ல வேளையா மனிதனால் எனக்கு மரணம் இல்லைன்னு அவன் கேட்டுக்கல, அதனால ஒரு மனுஷனால் தான் அவனுடைய கொட்டத்தை அடக்க முடியும், இதுக்கு என்ன உபாயம்னு நீங்கள் தான் சொல்லணும்னு பிரம்மா கிட்ட வந்து தேவர்கள் கேட்க பிரம்மா சொன்னாராம். ரொம்ப கேஷுவலாக சொல்கிறேன், இதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு கஷ்டம் வந்ததுதான் நம்ம என்ன பண்ணுவோம், யாரை போய் சரணாகதி பண்ணுவோம், பெருமாளை தான் போய் சரணாகதி பண்ணுவோம். அப்போ வாங்கோ இப்போவும் பெருமாள்கிட்டே போய் சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு எல்லா தேவர்களையும் கூட்டிட்டு பிரம்மா பெருமாள் கிட்ட போகிறார். எல்லா தேவர்களுமா சரணாகதி பண்ணும்போது அவள் பிரார்த்தனையை ஏற்றுண்டு அதோ அந்த ஸ்ரீமன் நாராயணன் கருடன் மேலே ஆகாசத்தில் காட்சி தரார். ஏ தஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதிஹி சங்கு சக்கர கதா பாணிஹி பீதவாசா ஜகத்பதிஹி வைனதேயம் சமாருஹ்ய பாஸ்கர ஸ்தோயதம் யதா. அவ்வளோ அழகாக வர வந்தியமான எல்லா கந்தர்வர்களும் நமஸ்காரம் பண்ணும்பொழுது அந்த நாராயணன் கருடன் மேலே உட்கார்ந்துட்டு அங்கே வர அழகா கோட்டி சூரிய பிரகாசத்தோடு இருக்க அவருடைய முகம், சங்கு சக்கரம் கதை அப்படிங்கிற ஆயுதங்களோட கருடன் மேலே வரக்கூடிய பகவானை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறா. இவர் வரக்கூடிய அழகை கம்பன் ரொம்ப அழகாக ரசிக்கிறார். கருமுகில் தாமரை காடு பூத்து நீட இரு சுடர் இருபுறத்தேந்து ஏதலர் திருவடம் பொலியவோர் செம்பர் குன்றின் மேல் வருவபோல் கலுடன் மேல் வந்து தோன்றினான். கருமுகில் தாமரை காடு பூத்து, ஒரு தாமரை வனமே பூத்தது போல இருந்தான் ஆகாசத்தில். எங்கேயாவது ஆகாசத்தில் தாமரை வனம் பூக்குமோ? பூக்காதே. இது எப்போ கல்பனையோ அபூத கல்பனையோ தோன்றினவரும் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு தெரியறது இல்லையோ. ஏன் தாமரை வனம்னு சொன்னார் அப்படின்னா பகவானுடைய கண் தாமரை, முகம் தாமரை, பூ விதழ் தாமரை, அவரே தாமரைப்பூ மாலை போட்டுருக்கார். வக்ஷஸ்தலம் தாமரை, அபயஹஸ்தம் தாமரை, 2 கால்களையும் இப்படி கருடன் மேலே போட்டுன்னு வராரே அந்த பாத சரணங்கள் தாமரை. அவர் வக்ஷஸ்தலத்தில் இருக்காளே அவருடைய ஆத்து மாமி கமலா, அவளே தாமரை, அவளுடைய கண்கள், அவள் முகம், அவள் தாமரை மாலை, அவள் கை, அவள் கால் அப்படின்னு கருமுகில் தாமரை காடு பூத்து. அந்த 2 சங்கும் சக்கரமும் எப்படி இருக்குன்னா சுடர் போல பிரகாசிக்கிறதாம். கருடன் எப்படி இருக்கார் அப்படின்னா அப்படியே உருக்கின தங்கம் எப்படி செக்கச்சவேல்னு இருக்கும், அது போல பெரிய தங்க மலை போல இருக்காராம் அந்த கருடன். அந்த கருடன் மேலே வந்த பகவானை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி சொல்கிறா,
वदार्थं वयमायाताः तस्य वै मुनिभिः सह सिद्धगन्धर्वयक्षाश्च ततस्त्वां शरणं गताः त्वं गतिः परमा देव सर्वेषां नः परन्तप. பகவானே சுவாமின்னு உங்களை தவிர எங்களுக்கு கதி யார் இருக்கா? இதுக்கு முன்னாடி எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்தப்பெல்லாம் நீங்கள் தானே காப்பாற்றிருக்கேன். இந்த முறையும் நீங்கள் தான் காப்பாற்றணும். நாங்கள் தேவர்கள், சித்தர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராவணனுடைய கொட்டத்தை நீங்கள் தான் அடக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவள் பிரார்த்தனை ஏற்றுண்டு பகவான் திருவாய் மலர்ந்து அருள்றார். பயம் தியஜத பத்ரம் வோ ஹிதார்த்தம் யுதி ராவணம் சபுத்திர பௌத்திரம் சாமாத்யம் சமித்ர ஜாதி பாந்தவம் ஹத்வா க்ரூரம் துராத்மானம் தேவர்ஷீணா பயாவஹம் दशवर्षे सहस्राणि दशवर्षे शतानि च वत्स्यामि मानुषे लोके पालयन् पृथिवीमिमा. பயம் தியஜத, பயத்தை விடுங்கோ. பத்ரம் வோ, உங்கள் எல்லாருக்கும் இனிமேல் மங்களமான நாட்கள் தான். உங்களெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக தானே நான் இங்கே இருக்கேன். உங்களுக்கு ஹிம்சை கொடுக்கக்கூடிய அந்த ராவணனை யுத்தத்தில் நான் வதம் பண்ணுவேன். ராவணனை மட்டும் இல்லை, சபுத்திர பௌத்திரம் சாமாத்தியம், அவனுடைய புத்திரர்கள், அவனுடைய பௌத்திரர்கள், பேரன்கள், அவனுடைய அமைச்சர்கள், யார் யாரெல்லாம் அவன் பக்கம் இருக்காளோ அத்தனை பேரையும் வதம் பண்ணுவேன். அவளை மட்டும் இல்லை, சமித்ர ஞாதி பாந்தவம், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், மித்திரர்கள், அவனுடைய ஞாத்திகள், பந்துக்கள் அத்தனை பேரையும் கூண்டோடு நான் அழிப்பேன். அழிக்கிறதோடு இல்லாமல் 11,000 வருஷங்கள் இந்த பூமியில் நானே சஞ்சாரம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே தேவர்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை காட்டிலும் ரிலீஃப், நிம்மதி. அப்பாடா, நமக்கும் ஒரு காலம் வந்தது, இனிமேல் நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு தைரியமாக இருக்கா. கருடன் மேலே தானே உட்கார்ந்துட்டுருக்கார் பகவான். ஆகாசத்துலேருந்து இப்படி பூமியை பார்த்தாராம். பூமியில் எவ்வளவு தேசங்கள் இருக்குது. அதில் பாரத தேசத்தில் எவ்வளவு தேசங்கள், அங்க வங்க குலிங்க மகத மத்ஸ்ய சௌராஷ்டிர சௌவீர காஷி கோசல சேர சோழ பாண்டிய தேசங்கள்னு இவ்வளவு தேசங்கள் இருக்க அந்த பகவானுடைய கிருபா கட்டாட்சமானது கோசலை தேசத்தில் அயோத்தியா மாநகரத்தில் அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தி மேலே பட்டுதே. என்ன பாக்கியம் பண்ணினாரோ அந்த தசரதர். அப்படி பார்த்து சொல்கிறார், பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம், இந்த தசரதரையே என்னுடைய அன்பான பிதாவாக வரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பகவான் அந்தர்தானமாறார். தேவர்களெல்லாம் சந்தோஷமாக இந்த யஜ்ஞத்தில் ஹவிர்பாகம் வாங்கிக்கிறதுக்காக வரா. என்ன காரணமோ தெரியல, இந்த தரம் ராவணன் வரலை இவாளை அடித்து துரத்துறதுக்கு. சந்தோஷமாக அந்த ஹவிர்பாகத்தை வாங்கிட்டு அவாவானுடைய லோகங்களுக்கு கிளம்பி போகிறா. இப்படி அஸ்வமேத யாகம் முடிஞ்சு புத்திரகாமேஷ்டி யாகம் அதுவும் ஜாம்னு நடக்கிறது. அந்த யாகம் நடந்து முடிகிற தருவாயில் அந்த யஜ்ஞ வேள்வியிலிருந்து ஒரு அழகான ஆச்சரியம் நடக்கிறது. இது ரொம்ப முக்கியமான கட்டம். அதனால ததகங்கிற மங்கள சப்தத்தோட இந்த ஸ்லோகங்கள் ஆரம்பிக்கிறது. அந்த யாகத்திலேருந்து ஒரு பூத்தம் வெளியில் வருது. பூத்தம்னாலே நமக்கெல்லாம் பயமாக தானே இருக்கும், ஆனால் இந்த பூத்தம் ரொம்ப அழகாக இருந்துதான். இதுக்குண்டான மங்களகரமான ஸ்லோகங்கள். ததோ வை யஜமானஸ்ய பாவகாத் அதுலப்ரபம் பிராதுர்பூதம் மஹத்பூதம் மகாவீர்யம் மகாபலம் கிருஷ்ணம் ரக்தாம்பரம் தரம் ரக்தாஸ்யம் துந்துபிஸ்வனம் ஸ்னிக்த ஹர்யக்ஷத்தனுஜ ஸ்மஸ்ரு பிரவரமூர்தஜம் சுபலக்ஷண சம்பன்னம் திவ்யாபரணபூஷிதம் சைலசிருங்க சமுத்சேதம் திருப்த சார்தூல விக்ரமம் திவாகர சமாகாசம் தீப்தானல சிகோபமம் தப்தஜாம்பூனதமயீம் ராஜதாந்த பரிச்சதாம் திவ்ய பாயச சம்பூர்ணாம் பாத்ரி பத்னீமிவ பிரியாம் பிரகிருஹ்ய தோர்பியாம் விபுலாம் ஸ்வயம் மாயாமயீமிவ. அழகான பூதம் அந்த யஜ்ஞ வேளையிலேருந்து வெளியில் வருது. அதோடைய நிறம் கருப்பாக இருக்குது, முகம் சேப்பாக இருக்குது, சிவந்த வஸ்திரங்கள் அணிஞ்சுட்டுருக்கு, சுப லக்ஷணங்களோடு இருக்குது, நிறையா திவ்ய ஆபரணங்களாக போட்டிட்டு திருப்த சார்தூர விக்ரமம், ஒரு காளையை போன்ற பராக்கிரமத்தோடு இருக்கான் அந்த பூதம். மீசை உண்டு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. கையில் ஒரு தங்க குடம், அதுக்கு வெள்ளி மூடி போட்டிருக்கான். அந்த தங்க குடத்தில் திவ்யமான பாயசத்தை எடுத்துட்டு அந்த யஜ்ஞ வேள்வியிலேருந்து வெளியில் வந்து தசரதக்கிட்ட முன்னாடி வந்து நிற்கிறது அந்த பூதம். ஹே ராஜன்னு பிதாமகராக இருக்கக்கூடிய பிரம்மதேவர் அனுப்பி நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த குடத்தில் திவ்யமான பாயசம் இருக்குது, இந்த பாயசத்தை உங்கள் மனைவிமார்கள்கிட்ட கொடுத்து அவளை ஸ்வீகரிக்க சொல்லுங்க, இதன் வாயிலாக உங்களுக்கு புத்திரபாகியம் ஏற்படும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பூதத்துக்கு நமஸ்காரம் பண்ணி அதை 3 தரம் பிரதட்சணம் வந்து அந்த பாயச குடத்தை ரொம்ப பக்தியோடு வாங்கிக்கிற தசரதர். அந்த பூதமும் மறையிறது, அந்த யாகமும் முடியறது. அந்த பாயசத்தை எடுத்துட்டு அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய தன் மூத்த பட்டத்து மகிழ்ச்சியான கௌசல்யா தேவி கிட்ட அந்த பாயசத்தில் பாதி பாகத்தை எடுத்து கொடுக்குற.
அவள் அதை ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக வாங்கி அதை ஸ்வீகரிச்சுக்கிறான். மிச்சம் இருக்கிற பாதி பாகத்தை மறுபடியும் 2 கூறாக போட்டார். ஒரு கால் பாகத்தை எடுத்து அடுத்த பட்டத்து மகிழ்ச்சி சுமித்ரா தேவி கிட்ட கொடுக்குறார். அவள் அதை பக்தியோட வாங்கிக்கிறா, சாப்பிட்டுடலை, கையிலேயே வச்சுட்டு இருக்கான். மிச்சம் இருக்கிற கால் பாகத்தை மறுபடியும் 2 கூறாக போட்டார். ஒரு அரைக்கால் பாகத்தை கைகேயி தேவி கிட்ட கொடுக்க அவள் பக்தியோட அதை ஸ்வீகரிக்கிறா. மிச்சம் இருக்கக்கூடிய அரைக்கால் பாகத்தை தபஸ்வினியாக இருக்கக்கூடிய சுமித்ரா தேவி கிட்டே கொடுக்க கால்பாகம் அரைக்கால் பாகம் 2ஐயும் சேர்ந்து பக்தியோட ஸ்வீகரிச்சாலாம் அந்த சுமித்ரா தேவி. இந்த பாயசத்தை ஸ்வீகரிச்சதுனாலேயே இந்த 3 தேவிமார்களும் கர்ப்பவதிகளாக ஆறா. இவாளுடைய கர்ப்பம் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டுருக்கு. எப்படி இருக்கும் தசரத சக்கரவர்த்திக்கு? 60,000 வருஷமா தாபத்தோடு இருந்தார். எவ்வளோ கனத்த ஸ்ரத்தையோட இந்த யாகங்களெல்லாம் பண்ணி அதுக்கான பலன் இதோ கிடைச்சிட போகிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ராஜாவுக்கு சந்தோஷமாக இருக்குது குழந்தை பிறக்க போகிறது அப்படின்னு. வால்மீகி பகவானுக்கு ராமரே அவதாரம் பண்ண போகிறார் அப்படிங்கிற சந்தோஷத்தினால இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக தசரதர் சந்தோஷப்படுறத மூலியமாக தன்னுடைய சந்தோஷத்தை தெரிவிக்கிறார். ததஸ்து ராஜா பிரசமீக்ஷதா ஸ்ரீய பிரரூட கர்ப்பாஹ பரிலப்த மானசஹ பபுவ ஹ்ருஷ்ட ஸ்ரீதிவே யதா ஹரிஹி. எப்படி வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நாராயணன் சந்தோஷப்படுவாரோ அதுபோல இந்த ராஜா சந்தோஷப்படுறார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தானே சொன்னோம் குறையொன்றும் இல்லாதவன் கோவிந்தன் அப்படின்னு. இவருக்கு ஒரு குறை தானே இருந்தது, புத்திரபாகியம் இல்லை அப்படின்னு. அந்த குறையும் இப்போ சரியாக போக போகிறதே. அதனால வைகுண்டத்தில் இருக்கிற நாராயணன் போல சந்தோஷப்பட்டார்னு மெனக்கிட்டு சொன்னார். நாராயணனுக்கு 3 தேவிமார்கள், ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. அதே போல் இவரும் 3 தேவிமார்களோட சந்தோஷமாக இருந்தா அப்படின்னு நாராயணனோடய ஒப்பிட்டு சந்தோஷப்படுறார். பகவானே குழந்தையா பிறக்க போகிறார் இல்லையா? வால்மீகி பகவான் தன் சந்தோஷத்தை இங்கே தெரிவிக்கிறார். இது இப்படி பூலோகத்தில் நடந்துட்டு இருக்க, தேவலோகத்தில் பிரம்மா எல்லா தேவர்களையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டார். எல்லாரும் வாங்கும், நமக்காக தானே பகவான் பூலோகத்தில் அவதாரம் பண்ணுறார், நம்மளை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனார். நம்ம கையை கட்டின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாமா? கூடாது இல்லையா? நம்ம அவருக்கு கைங்கரியம் பண்ண வேண்டாமா? அதனால எல்லா தேவர்களும் அவளுடைய அம்சபூதங்களை வானராளாக இந்த பூமியில் சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறார். நான் ஏற்கனவே கரடி ஜாம்பவான் அப்படிங்கிற கரடியை சிருஷ்டி பண்ணிட்டேன் என் அம்சபூதமா அப்படின்னு சொன்ன உடனே எல்லா தேவர்களும் அவாவ அம்சபூதங்களை உண்டாக்குறான். இந்திரன் தன்னுடைய அம்சமாக வாலிய, சூரிய பகவான் சுக்ரீவனை உண்டாக்குறார், அக்னி பகவான் நீலன்கிற வானரனை, விஸ்வகர்மா அப்படிங்கிறவர் நளன் அப்படிங்கிற வானரன், அப்புறம் இந்த மைந்தன் விவிதன் அப்படிங்கிற வானரால அஸ்வினி குமாரர்கள் உற்பத்தி பண்ணுறான், ப்ரஹஸ்பதி தாரன்கிற வானர். இப்படியே ஒரு லிஸ்ட்டு வந்துட்டே இருக்கு, யார் 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 யாரை உற்பத்தி பண்ணுறா அப்படின்னு. இப்படியே பண்ணிட்டு வரும்பொழுது வாயு பகவான் மாருதஸ்யாத்மஜ ஸ்ரீமான் ஹனுமான் நாம வானரஹ வஜ்ரசம்ஹனனோபேதோ வைனதேய சமோஜவே சர்வவானர முக்கேஷு புத்திமான் பலவானபி ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய். ஆஞ்சநேயர் இல்லாமல் ராமாயணம் பூர்த்தியே ஆகாது. அப்பேற்பட்ட அந்த ஆஞ்சநேய சுவாமியை வாயு பகவான் சிருஷ்டி பண்ணுறார். வைனதேனை போல அப்படி ஒரு வேகம், அவருடைய தேகமே வஜ்ரம் பாய்ந்த தேகமாக இருக்குது. எல்லா வானரர்கள், முக்கியப்பட்ட வானராள்லையும் புத்திமானாகவும் பலவானாகவும் இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர்னு ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் இந்த 1.5 ஸ்லோகம். மிச்ச வானராளுக்கெல்லாம் வெறும் பேர் தான், வாலி சுக்ரீவன் பேர் மட்டும் சொன்னார். ஆஞ்சநேயருக்கு மட்டும் 1.5 ஸ்லோகம் சொல்லி ஆஞ்சநேயர் பெருமை இங்கேயே நம்ம நிர்ணயம் பண்ணுறார் வால்மீகி. அடுத்த சர்க்கத்தில் தான் ராமர் தோன்ற போகிறார். அதுக்கு முன்னாடியே எல்லா வானராளும் இங்கே ரெடியாக சிருஷ்டியாகி கைங்கரியம் பண்ண தயாராக இருக்கா. இந்த வானராளுக்கெல்லாம் 3 விசேஷமான குணங்கள், அது மெனக்கிட்டு வால்மீகி இங்கே சொல்கிறார். எல்லா வானராளுக்கும் பறக்க முடியும், அது ஒரு விசேஷம். எல்லா வானராளும் நினைச்ச ரூபத்தை எடுத்துக்க முடியும், காம ரூபிணக அப்படின்னு அவள் என்ன ரூபம் நினைக்கிறாளோ அதை எடுத்துக்க முடியும். 3வது விசேஷம், எந்தெந்த தெய்வத்துடைய அம்சமாக அந்த வானராள் தோன்றியிருக்காளோ அந்த தெய்வத்துடைய பராக்கிரமம் இந்த வானராளுக்கும் உண்டு. ஏன்னா நம்ம கதை போகும்பொழுது எப்படி வானரன் பறக்கும், எப்படி பேசும் அப்படிலாம் நம்ம கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக மெனக்கிட்டு வால்மீகி இங்கே அதை சொல்லி முடிச்சு விட்றேன். இப்படியே அவ்வளவு சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய வானர சைன்யம் ராமனுடைய வருகைக்காக காத்துட்டுருக்கு. அழகா 12 மாதங்கள் முடியறது, பூர்ண கர்ப்பவதிகளாக இருக்கா 3 தேவிமார்களும். சுபமான சித்திர மாதம், புனர்வசு நட்சத்திரம், கர்க்கட லக்னம், நவமி திதி, 5 கிரகங்கள் உச்சத்தில் இருக்குது. அங்காரகன், புதன், சுக்ரன், சனி, சூரியன் அப்படிங்கிற அந்த 5 கிரகங்களும் உச்சத்தில் இருக்கும்பொழுது சாக்ஷாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கௌசல்யா தேவிக்கும் தசரத சக்கரவர்த்திக்கும் இக்ஷ்வாகு வம்சத்து ராஜகுமாரனா அவதாரம் பண்ணுறார். ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தைவத்யே ஸ்வோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு ग्रहेषु कर्कटे लग्ने
वाक्पदाविन्दुना सह प्रोध्यमाने जगन्नाथं सर्वलोक नमस्कृतं कौसल्या जनयद्रामं सर्वलक्षणसंयुतं विष्णोरर्धं महाभागं पुत्रं मैक्ष्वाकवर्धनं कौसल्या सुषुवे तेन पुत्रेण अमिततेजसा यथा वरेण देवानामदितिर्वज्रपाणिना भरतो नाम कैकेय्या जज्ञे सत्यपराक्रमः साक्षात् विष्णुश्चतुर्भागः सर्वैः समुदितो गुणैः अत लक्ष्मण शत्रुघ्नौ सुमित्रा जनयत् सुतौ रामचंद्रमूर्तिनः जय भरताழ்வான் की जय लक्ष्मण स्वामी की जय शत्रुघ्न स्वामी की जय. அழகான புனர்வசு நட்சத்திரம், அந்த கர்க்கட லக்னம், நவமி திதி அன்னைக்கு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கௌசலை தேவிக்கும் தசரத சக்கரவர்த்திக்கும் திருக்குமாரனாக ஜாம்னு அவதரிக்கிறார். சர்வலோக நமஸ்கிருதம், அத்தனை தேவர்களும் லோகத்தவரும் நமஸ்கரிக்கக்கூடிய அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் 32 சாமுத்ரிகா லட்சணங்களும் கூடி குழந்தையா இவாளோட மடியில் தவழருது. அதுக்கு அடுத்த நாள் பூச நட்சத்திரத்தன்னைக்கு மீன லக்னத்தின் பொழுது பரதாழ்வான், பரதன் பகவானுடைய அம்சம்தான் அவனும், கைகேயி தேவிக்கு திருக்குமாரனாக அவதரிக்கிறார். அதுக்கும் அடுத்த நாள் பகவத் அம்சங்களாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் சுமித்ரா தேவிக்கு திருக்குமாரர்களாக அவதரிக்கிறார். எப்படி இருக்கும் அந்த ஊரே, ஒரே கோலாகலமாக இருக்குது. சக்கரவர்த்திக்கு குழந்தை பிறந்தாச்சு, சக்கரவர்த்திக்கு குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்தாலே சந்தோஷம். 4 குழந்தைகள் ஜாம்னு மணிமணியாக பிறந்தோன்னே அத்தனை ஜனங்களுக்கும் சந்தோஷம். வீதிதோறும் துள்ளாதார் அப்படின்னு எல்லா ஜனங்களும் சந்தோஷப்படுறா. இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்குது கதை, அதனால் இது பண்ண. ஓகே. எல்லாரும் அவ்வளவு சந்தோஷப்படுறா. அவளுடைய ஆத்தெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணி மாவிலை தோரணம் கட்டி, பூத்தோரணம் கட்டி, வாழை மரங்கள் கட்டி, வாசலில் பஞ்சமுக தீபம் ஏற்றி, கோலங்களெல்லாம் போட்டு, ரங்கோலி போட்டு, ஒருத்தருக்கொருத்தர் இனிப்புகளெல்லாம் பரமாறிண்டு, வீதிகள் எல்லாம் அக்ஷதை பூ இதெல்லாத்தையும் தூவி அவ்வளோ நன்னா இந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த குழந்தைகள் பிறப்ப கொண்டாடுறா. ராஜா என்ன பண்ணுறது அப்படின்னா, குழந்தை பிறந்தாலே ராஜாக்கள்லாம் தானம் பண்ணுறது வழக்கம். அதுபோல் ஸ்வர்ணதானம், கோதானம் இதெல்லாம் அந்த ராஜா தசரத சக்கரவர்த்தி பண்ணிட்டு இருக்கார். பூலோகம் இப்படி இருக்கே, அங்கே ஸ்வர்கலோகத்தில் தேவலோகத்தை தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, தேவர்கள் அத்தனை பேரும் 4 குழந்தைகள் மேலும் பூக்களை வர்ஷிச்சுட்டே இருக்கா. அப்சர ஸ்ரீகள் எல்லாரும் நாட்டியம் ஆடுறா. கந்தர்வர்கள் எல்லாரும் அவளுடைய வாத்தியங்களை முழங்கிறது, துந்துபி வாத்தியங்கள் முழங்கிறது, பாட்டுக்கள் பாடுறது அப்படின்னு எல்லாரும் அவளுடைய சந்தோஷத்தை அப்படி வெளிப்படுத்துறா. ரிஷிகள் எல்லாரும் ராமனுக்கு ஸ்வஸ்தி வாக்கியம் சொல்றா. ஜெய விஜய விஜய அப்படின்னு அந்த ராமன் சௌக்கியமாக இருக்கணும், அவருக்கு ஜெயகோஷம் போடணும் அப்படிங்கிறதுக்காக ரிஷிகள் சொல்லக்கூடிய அந்த விஜய விஞ்ஞாபனத்தை நம்ம இப்போ கேட்கலாம். जय जय राजाधिराज राज मार्तांड राज प्रताप राज गंभीर राज सिंह राज चातुल राजेंद्र राज 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 चूड़ामणि राज भूषण राज पराक्रम राजवीर राज कुलपाला राजकुमार महाराज युवराज सुरराज मणिमौळि राज नीराजित पद राजीव राज सुंदर राजशेखर राम राजा जय विजयी भव जय विजयी भव जय विजयी भव रक्षो गण परिपक्षित भूमि देव देव गण रक्षण दीक्षा दक्ष शिक्षित गुरुष्टजन रक्षित शिक्षगण पक्षिवर मोक्ष प्रधान पद्मायताक्ष वक्षस्थल शोभित नित्य लक्ष्मी निवासा शबरी मोक्ष साक्षी भूता सकल सुर भूसुर पारपक्ष रहिता फल प्रदान दक्ष जय विजयी भव जय जय कुक्षिस्थिता किल कोटि ब्रह्मांड करधृत कोदंड वेतंड गमन मार्तांड वंशमणिदीप दंडकारण्य संचार मणिकुंडल शोभित गंड कंठ शोभित कौस्तुभ श्रीकंठ विधिवंदित पुंडरीक चरण श्रीकंठ लेपन अखंड मंडल परिपाल मणिमय मंडल भूषित मणिमंटप सदन सामधान भेद दंड पंडित अंड जाति पवाहन श्री वैकुंठनाथ जय विजयी भव जय जय
सरयू तीर विहारा सीता मनोहरा सौमित्री सोदरा शत्रुघ्न शंकरा भरित भरत विभीषण पोषण सुग्रीव सुलभ गुहसका समीर नंदन सर्वस्व भूता सकल साकेत साम्राज्य सर्वस्वतंत्र स्वामी भूत सिंहासनाधीश्वरा सत्य धर्म प्रतिष्ठापक शरणागत वत्सला सर्वशरण्या सर्व जगन्नाथा मम नाथा जया विजयी भव जया जया विज्ञापनं शृणु विभो मम देव देवा विश्वानुकूल विधिवन्द्य रमाविलोला विद्या विवेकरहितं शरणागतं मां विष्णो विदेहि रघुवीरा तवैव दासं. இது ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய கத்தியம், ரகுவீர கத்தியம். இப்படி ரிஷிகள் எல்லாரும் ஜெய ஜெய விஜயா அப்படின்னு சொல்லி அந்த ராமனை வரவேற்கிறா. அவா எல்லாரும் தீர்க்கதர்சிகளாக இருக்கிறதுனால ராமனுடைய அவதார காரியம் என்னன்னு தெரிஞ்சதுனால அவதாரத்தில் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்கிறா. ஆச்சு. குழந்தைகள் பிறந்து 10 கடந்த 2ஆம் நாள் இந்த குழந்தைகளுக்கு நாமகரணம் அப்படிங்கிற வைபவத்தை வசிஷ்டரே பண்ணுறார். இதை பண்ணுறதுக்கு தானே இத்தனை காலமாக காத்துட்டுருக்கார். எத்தனை வருஷமா எவ்வளவு வம்சங்கள் வந்திருக்கு இக்ஷ்வாக்கு வம்சத்தில். ராமன் பிறப்பான், அவனுக்கு பேர் வைக்கணுங்கிறதுக்காக காத்துட்டுருக்காரே. அந்த வசிஷ்டர் மூத்த குழந்தையான ராமன் அப்படியே தன் மடியில் எடுத்து வச்சுக்கிறார். அந்த குழந்தை அழகாக சிரிக்கிறது வசிஷ்டரை பார்த்து. அந்த குழந்தைய பார்க்கும் பொழுதே ஆனந்தம் பொங்கிறது மனசில். ராமன் அப்படின்னாலே ஆனந்தம்னு அர்த்தம். அதனால அந்த குழந்தைக்கு ராமன் அப்படின்னு பேர் வைக்கிறார். ராமன் எப்படி அப்படின்னா தானும் ஆனந்தமாக இருப்பார், அடுத்தவரையும் ஆனந்தப்படுத்துவார். ரமதே தி ராமக ரமயத்தே தி ராமக ராமோ ரமயத்தாம் சிரேஷ்டக. அப்படி ஆனந்தப்படுத்துபவருக்குள்ளேயே ரொம்ப சிரேஷ்டமானவர் யார் அப்படின்னா அது ராமன் தான். அதனால ராமனுக்கு ராமன் அப்படின்னு மூத்த குழந்தைக்கு பேர் வைக்கிறார். ரமிஞ்சு வாரெவருரா ரகுத்தமா நினு வினா ரமிஞ்சு வாரெவருரா ரகுத்தமா நினு வினா சமாதி ಷಡ್ಗುಣಗಣ ಸಕಲ ಭುವನ ಜನುలలో ರಮಿಂಚು ವಾರೆವರುರಾ ರಘುತ್ತಮ ನಿನು ವಿನಾ ರಮ್ಯನೇ ಸುಮರ್ಮಮೋ ರಾಮಯನೇ ಶರ್ಮಮೋ ರಸಲ ಮಲವರುಲ ಕಬೇಲೋ ತ್ಯಾಗರಾಜ ಸನ್ನುತ ರಮಿಂಚು ವಾರೆವರುರಾ ಎವರುರಾ ರಘುತ್ತಮ ನಿನು ವಿನಾ நினு வினா. தியாகராஜர் சொல்கிறார், ராமா உன்னை காட்டிலும் ஆனந்தத்தை தரக்கூடியா வேறு யாருமே எனக்கு தெரியல. நானும் தேடி தேடி பார்த்துட்டேன். ஆனந்தத்தை தரக்கூடியத்தில் சிரேஷ்டமானவன் ராமா நீதான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு இது. அப்பேற்பட்ட ராம நாமத்தை அந்த மூத்த குழந்தைக்கு வசிஷ்டர் வச்சார். 2வது குழந்தை எடுத்து மடியில் வச்சுக்கிறார். சாந்தமாக சிரிக்கிறது அந்த குழந்தை. அந்த குழந்தைய 14 வருஷம் ராஜ்யத்தை பறிக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு காரணம். ராமன் ஹிருதயத்தால் இந்த பரதனை பறிக்க போகிறார் அப்படிங்கிறதுனால அந்த 2வது குழந்தைக்கு பரதன் அப்படின்னு பேர் வைக்கிறார். 3வது குழந்தை எடுத்து மடியில் வச்சுருந்தா அது குறும்பாக சிரிக்கிறது, குரு குரு குருன்னு சிரிக்கிறது. அதை பார்த்தோன்னே லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனக ராம கைங்கரியம் அப்படிங்கிற ஐஸ்வர்யம் இந்த குழந்தைக்கு கிடைக்க போகிறதே, அதனால இந்த குழந்தைக்கு லக்ஷ்மணன்னு பேர் வைப்போம் அப்படின்னு லக்ஷ்மணன்னு பேர் வைக்கிறார். கடைக்குட்டியை எடுத்து மடியில் வச்சுட்டா அது விஷமமாக சிரிக்கிறது, எனக்கு என்ன பேர் வைக்க போகிறேன் அப்படிங்கிறது போல சிரிச்சுதான். அந்த குழந்தைய பார்த்தார். எல்லா நித்திய காம குரோதாதிகளெல்லாம் ஜெயிக்க போகிறதே இந்த குழந்தை. நித்திய சத்ருக்கள் இல்லையா, அதெல்லாம் ஜெயிக்க போகிறதெல்லாம் சத்ருக்னன் அப்படின்னு பேர். முக்கியமாக பாகவத அபிமானம் அப்படிங்கிறத நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணக்கூடிய குழந்தை. அந்த பாகவத அபிமானம் இருந்தால் நம்மளுடைய நித்திய சத்ருக்கள் எல்லாம் ஜெயிச்சுடலாமே. அதனால அந்த குழந்தைக்கு சத்ருக்னன் அப்படின்னு பேர். ராம பரத லக்ஷ்மண சத்ருக்னன் அப்படின்னு அந்த 4 குழந்தைகளும் அழகாக படுத்துட்டு இருக்கு அந்த தொட்டில்ல, தாச்சுன்னு இருக்கு சமத்தா. இதில் ராமனும் பரதனும் நீல வண்ணம், கருத்த வர்ணம், அந்த நீலமேக்க வர்ணத்தில் அழகாக சோபிச்சுட்டு இருக்கா. ஸ்வர்ணகாந்தியோட லக்ஷ்மணனும் சத்ருகனும் சோபிச்சுட்டு இருக்கா. அந்த தொட்டில் அந்த 4 குழந்தைகளும் படுத்துட்டு இருக்கா. அந்த குழந்தைகளுக்கு அந்த 3 அம்மாக்களும் தாலாட்டு பாடுறான். ராமனுக்கு பாடுற தாலாட்டு தான் மிச்சம் 3 குழந்தைகளுக்குமே. முதல்ல அந்த தொட்டில் எப்படி இருக்கு அப்படின்னா, மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆனி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டு பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வையம் வளர்ந்தானே தாலேலோ. இந்த தாலாட்டு சாதாரணமாக குட்டி கிருஷ்ணனுக்கு தான் பாடுவோம். கிருஷ்ணன் பிறந்த உடனே யசோதையும் நந்தகோபுரம் பேசிக்கிறானாம், இந்த குழந்தைக்கு தொட்டில் போடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அவள் பேசிக்கிறத பிரம்மதேவர் கேட்டுவிடுறார். இதுகள் பாட்டுக்கு ஏதாவது சாதாரணமான தொட்டில் அந்த பரபிரமத்துக்கு போட்டுற போகிறதே அப்படின்னு கவலை வந்து அங்கேருந்து மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி அழகா
ஒரு மாணிக்கம் ஒரு வைரம், ஒரு மாணிக்கம் ஒரு வைரம் அப்படின்னு கான்ட்ராஸ்ட். மாணிக்கம் சேப்பாக இருக்கும், வைரம் வெள்ளையாக இருக்கும். ஒரு சேப்பு ஒரு வெள்ளை, ஒரு சேப்பு ஒரு வெள்ளைன்னு அவ்வளவு அழகுட ஒரு தொட்டில பண்ணி பிரம்மா கொண்டு வந்து கொடுக்குறார். அந்த தொட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா ஆணிப்பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டு. ஆணிப்பொன்னா அப்பழுக்கற்ற பொன், மாசுவருவற்ற பொன். அந்த பொன்னினால ஒரு தொட்டில் பண்ணி நந்தகோபரோட வாச திண்ணல வச்சுட்டு பிரம்மா கிளம்பி போறார். இங்கேருந்து நந்தகோபர் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காரா, திடீர்னு வாசலை வந்து பார்த்தா ஒரு தொட்டில் இருக்கு. இந்த தொட்டில் நல்லா இருக்கு, இதுலயே கிருஷ்ணரை போட்டுருவோன்னு ரொம்ப கேஷுவலா அசால்ட்டா அந்த தொட்டில் எடுத்துன்னு வந்து உள்ள போட்டு அதில் கிருஷ்ணரை போட்டாராம். அந்த தொட்டிலோட மகத்துவம் என்ன அப்படின்னு நந்தகோபருக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, அந்த தொட்டில் பண்றதுக்கான பைசா இருந்ததோ இல்லையோ நந்தகோபருக்கு. ஆனா தசரதர் அப்படி இல்லையே, சக்கரவர்த்தி ஆச்சே. அதனால சக்கரவர்த்தி திருக்குமாரர்களா இருக்கக்கூடிய தன்னுடைய 4 குழந்தைகளுக்கும் 4 தொட்டில் மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில அந்த 4 குழந்தைகளுக்கும் தசரதர் போடுறார். இப்போ அந்த தொட்டில அந்த 3 மாதாக்களும் கானம் பாடி அந்த குழந்தைகளை தூங்க பண்றான். இந்த குழந்தைகளே கேட்குமா, ராமனுக்கு பாடுற தாலாட்டே எங்களுக்கும் பாடுமா அப்படின்னு கேட்குமா. அதனால ஒரே தாலாட்டு தான் 4 குழந்தைகளுக்கும். மண்ணு புகழ் கோசலைதன் மணி வைர வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன் மூடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர், கண்ணினம் மாமதில் புடை சூழ் கண்ணபுரத்தென் கருமணியே, என்னுடைய நமுதே ராகவனே தாலேலோ. ராகவனே தாலேலோன்னு பாடுறாளே. ரகுவம்சத்தில் வந்ததுனால இந்த 4 குழந்தைகளுமே ராகவர்கள் தான். அதனால 4 குழந்தைகளுமே இந்த தாலாட்டு தகும். குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம் இது. ஆழ்வார்கள்லேயே ராமபக்தி பண்ணினவர் குலசேகர ஆழ்வார் தான். அவர் தான் பிரதானமாக ராமபக்தி பண்ணுறார். ஒரு சமயம் திருக்கண்ணபுரம் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்பி வர, ஆனால் வரும்பொழுது ராத்திரி வேலையாக போயிடுறது. அதனால கோவில் நடையெல்லாம் சாத்திடுறா, கோவிலையுமே பூட்டிடுறா. அடடா, கார்த்தால வந்திருந்தா இந்த பெருமாளுக்கு பிரபோதனம் பாடியிருக்கலாம், மத்தியானம் பகல் வேளையில் வந்திருந்தா அவரை பார்த்து அவருடைய பெருமைகள் எல்லாம் பாடியிருக்கலாம். ராத்திரி வேலையாக போயிடுது, சரி பெருமாளுக்கு தாலாட்டு பாடுவோம் அப்படின்னு அவருக்கு தோன்றது. திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தை திரு அயோத்திபுரமாக மாத்துறார். கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த தெய்வத்தை ராமனா பாவிக்கிறார். பெரிய பெருமாளாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளை குழந்தையா மாத்துறார். திரு அயோத்தியில் கௌசல்யா எப்படி ராகவனுக்கு தாலாட்டு பாடுவாளோ அதுபோல ஒரு 10 பாசுரங்கள் தாலாட்டா பாடக்கூடிய பாசுரங்களை இது முதல் பாசுரம். மண்ணு புகழ் கோசலை. மண்ணு புகழ் கோசலை. கோசலை அப்படின்னா அத்தனை பேரும் புகழ்வாளாம். ராமனுக்கு அம்மாவாச்சே, ராமமாதா யசஸ்வினி அப்படின்னு அந்த ராமனையே பெற்றெடுத்தாலே இந்த கௌசல்யை என்ன பாக்கியம் பண்ணினாலும் அப்படின்னு அப்பேற்பட்ட புகழ் இந்த கௌசல்யைக்கு உண்டு. அதனால மண்ணு புகழ் கோசலை. அவளுடைய மணிவயிறு வாய்த்தவனே. அந்த கோசலையோட வயிறு மணிவயிறு, ஏன்னா பகவானையே வயிற்றுல தரிச்சா இல்லையா, அதனால அவளுடைய வயிறு மணிவயிறு அப்படிங்கிறது ஒரு பாவம். இன்னொரு பாவம் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, நீ மணிவயிறு வாய்த்தவன். உன்னுடைய வயிறு எவ்வளோ வெல்வெட் போல சாஃப்டா இருக்கு, உன் தொப்பா அவ்வளோ மணி போல இருக்கே, நீ மணிவயிறு வாய்த்தவன் அப்படின்னு சொல்றார். 2வது வரியிலேயே தென்னிலங்கை கோன் மூடிகள் சிந்துவித்தாய். தென்னிலங்கை கோன் யாரு? ராவணன் தானே. ராவணனுக்கு 10 தலைகள். ராமர் அந்த 10 தலையும் ஒன்னா சீவிடலையாம், ஒன்னொன்னா தான் கொய்து போடுறார். அதனால அது சிந்தறது போல இருக்கான். அதனால தென்னிலங்கை கோன் மூடிகள் சிந்துவித்தாய். 2வது வரியிலேயே ஏன் இதை பாடுறார் அப்படின்னாக்க, அந்த குழந்தை ஜிகுன்னு அந்த தொட்டில் கையை காலை ஆட்டும் பொழுது இன்னைக்கே ராவண வதத்துக்கு கிளம்பி போயிடும் போல இருக்கான். அதனால அடுத்த வரியிலேயே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய். இந்த சிந்துவித்தாய் பதம் ரொம்ப முக்கியம். நிஜமாவே ராமர் பெரிய ராமரா ராஜா ராமனா ஆகி அந்த யுத்தம் பண்ணும் பொழுது ஒரு தலையாக தான் கொய்து போடுறார். 10 தலையில முதல் தலையை கொய்தா மிச்ச தலையெல்லாம் இப்படி பார்க்குமா, ஒரு தலை போயிடுதா அப்படின்னு கவலைப்படுமா. இந்த பக்கத்து தலையை கொய்தா இதெல்லாம் பார்த்து இதுவும் போயிடுதா அப்படின்னு கவலைப்படுமா. ஏன் இப்படி ஒரு தலையாக கொய்து போடுறார் அப்படின்னா, மிச்ச தலை இருக்கும் பொழுதாவது புத்தி வந்து சீத்தையை திருப்பி கொடுத்துட்டா இந்த ராவணனை கொல்ல வேண்டாமே அப்படின்னு அந்த இடத்துல கூட கருணாமூர்த்தி இல்லையா, அப்பேற்பட்ட காருண்யம். அதனால ஒரு தலையா 101 தரம் கொய்யறார். சிசுபாலனுக்கு எப்படி கிருஷ்ண பரமாத்மா 101 தரம் சான்ஸ் கொடுக்குறார் இல்லையா, அதுபோல அதுக்கு முந்தின அவதாரத்திலேயே 101 தரம் அந்த தலையை கொய்து போட்டுட்டு ஒரு தரம் கொய்யும் பொழுது தலையை புதுசா உற்பத்தி ஆறுது ராவணனுக்கு. இனி இவனுக்கு புத்தி வராது, இவன் திருந்த மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பானத்தை எடுத்து அவனுடைய உயிரை பறிச்சார் அப்படிங்கிறது சரித்திரம். அதனால இங்க சொல்றார்
தென்னிலங்கை கோன் மூடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர் கண்ணினம் மாமதில் புடை சூழ் கண்ணபுரத்து என் கருமணியே. இத்தனை நாள் கௌசல்யாவோட புள்ள ராமன் தானே சொல்லிட்டு இருந்தார். இப்போ தானே கௌசல்யா மாறிட்டார். என் கருமணியே, என் கருவில் உதித்த மணியே, என் கண்ணில் இருக்கக்கூடிய கருமணியே அப்படின்னு என் குழந்தை நீ அப்படின்னு சொல்றார். இது சொன்னது போரலையாம் ஆழ்வாருக்கு. என்னுடைய இன்னமுதே, அமுதமே இனிமையாதானே இருக்கும். இன்னமுதே, அந்த அமுதத்தை காட்டிலும் இனியவனாம் இந்த ராமன். அதனால என்னுடைய இன்னமுது, அந்த பொசசிவ்னஸ், நீ என்னோட குழந்தை, நீ என்னோட குழந்தை அப்படின்னு அவ்வளோ அழகா ராமனை ஆழ்வார் அனுபவிக்கிறார் கௌசல்யோட பாவத்தில் இருந்துன்னு. அந்த குழந்தைக்கு இன்னொரு தரம் தாலாட்டு பாடி அந்த 4 குழந்தைகளையும் தூங்க பண்ணி இன்னையோட உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். மனு புகழ் கோசலைதன் மணி வைர வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன் மூடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர் கண்ணினம் மாமதில் புடை சூழ் கண்ணபுரத்து என் கருமணியே. என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ 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 தாலேலோ. जानकी कांतस्मरणं जय जय राम राम आंजनेय स्वामिनः जय सद्गुरुनाथ महाराज की जय. இன்னைக்கு அந்த 4 குழந்தைகளும் சமத்தா தூங்கட்டும், தூளியில் தொட்டில் தூங்கட்டும். நம்மளும் நம்ம மாத்துக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு 4 மணிக்கு மறுபடியும் சீதா கல்யாணத்தில் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு ராமன் வந்தாச்சு, நாளைக்கு சீத்தையும் வந்துட போகிறா. இன்னையை விட நாளைக்கு இன்னும் நன்னா இருக்கும் கதைகள். ஏன்னா குழந்தை பிறந்தாச்சு. நாளைக்கு குழந்தைகளோட பாலலீலைகள், அதுக்கு மேலே யஜ்ஞ சம்ரக்ஷணங்கிற லீலை, முக்கியமாக கங்கா மகாத்மியம், அகல்யோதாரணம் அப்படின்னு எப்படி பதித்த பாவனனா ராமன் இருக்கார் அப்படிங்கிறத சொல்லி ஜாம்னு நாளைக்கு சீதா கல்யாணத்தை அனுபவிக்க போகிறோம். நம்மாத்து கல்யாணம்னு நினச்சிட்டு எல்லாரும் இன்னும் எவ்வளோ பேரை முடியறதோ அவசியம் கூட்டின்னு வரணும்னு சொல்லி பூர்த்தி பண்ணிட்டோம். சீதாராம் ராம் 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 சீதாராம் சீதாராம் சீதாராம். மைக்கில் சொல்கிறீங்களா எல்லாருக்கும் கேட்கு. வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா இவரோட ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணப்புறம் நாங்கள் ஒரு இன்வைட் அனுப்புவோம். அதுக்காக அந்த இன்வைட்டை வந்து அனுப்புறதுக்கு முன்னாடியே நம்ம ஹரிஹரபுர பெரியவா வந்திருந்தாங்க. அவர்கிட்ட போயிட்டு சொன்னோம், இந்த மாதிரி ஆற்றுல இந்த மாதிரி ப்ரோக்ராம்னு. அவர் என்ன பிரம்மஸ்ரீ வர போகிறாரு, இல்லை இந்த தடவை டிஃப்ரெண்ட்டு, ஸோ இஸ் கோயிங் டு கம் அப்படி. ஸோ ராமாயணத்தில் ஃபஸ்ட்டு ராமர் ஜனனம், நெக்ஸ்ட் டே இதுக்கு சீதா கல்யாணம், பெரியவாவோட ஆசீர்வாதம் வேணும். எதுவுமே அவளோட ஆசீர்வாதம் தான் நடக்கும். அவர் உடனே சொன்னார், ராமர் உங்காத்துக்கு வந்துட்டார். அவர் சொன்னது கரெக்டுன்னு எப்படி புருவாருன்னு கேட்கலாம். டெஃபினட்டாக ராமர் இருக்கார், எனக்கு தெரியுது, உங்கள் கண்ணுக்கு தெரியுது, எல்லா கண்ணுக்கும் தெரியுது. அதே மாதிரி இங்கே 4 பேரும் இருக்கார் இல்லையா? இது இந்த அவள் வந்து சொன்னால் இது மாதிரி பொம்மைகள் கொண்டு வந்து வைக்க போகிறோம். எங்களுக்கு ஒன்றுமே புரியல, எங்களுக்கு நிஜமாக ஒன்றுமே புரியல. என்ன பொம்மை எப்படி குழந்தைகளோட வரைந்து நான் கெஸ் பண்ணிட்டு மஸ்ட் பி ராமா இதுன்னு. பட் இந்த மாதிரி அது இதே மாதிரி ராமஜனம் சொல்றச்சே அவ வந்து இந்த 4 குழந்தைகளுக்கு அவ்வளோ அழகா பண்ணி அவர்கிட்ட வந்து நீ எங்கெல்லாம் போறியோ ராமஜனம் சொல்றியோ அங்கெல்லாம் இல்லை, அதான் சொல்கிறேன். அதாவது இதெல்லாம் பெரியவாவோட வாக்கு. அதாவது அவள் பேசினா சுவாமி பேசுகிற மாதிரி தான், வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அதாவது அந்த 2 ஹவர்ஸுங்கிறது என்னடா 2 ஹவர்ஸ் ஆயிடுதுன்னு சொன்னேன். நான் வந்து அப்போ வந்து ராமர் ஜனனங்கிறதுனால நான் தீபாவளி இருக்க போனேன்.
எனக்கு தெரியும் இன்னும் ப்ரொஃபஸர் முடியலன்ட்டு தீபாவளி இருக்க போனேன். அப்புறம் இவன் வந்து சொன்னான், இல்லை அங்கே உட்காந்துருப்பாளுக்கெலாம் ரொம்ப கொசு கடிக்கிறது. சரி அதுக்காக அந்த ஃபேனை ட்ரை பண்ணுவோன்னு ஒன்று. ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. நாளைக்கு இதோட டெஃபினட்டாக ஆனந்தமாக இருக்கும், எனக்கு சந்தேகமே இல்லை இதில். ஸோ நாளைக்கு கதைகளும் ஜாஸ்தி, அவசியம் எல்லாரும் வாங்கும். முடிஞ்ச வாழை இன்னும் நிறையா பேரை கூட்டிட்டு வாங்கும். சீதா கல்யாணம்ங்கிறது சீதா கல்யாணம் கேட்குற வாழாத்துலலாம் நிறையா கல்யாணம் கார்த்தி வரும் அப்படின்னு பலஸ்ருதி ஸ்காந்தத்தில் சொல்லப்படுறது. அவசியம் வரணும். இன்றைக்கி ராமஜனனம் கேட்டவாள் ஆற்றுல ஏற்கனவே பிறந்த குழந்தைகள், பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் சதிருஷமான குழந்தைகளாக இருப்பா அப்படிங்கிற பலஸ்ருதி உண்டு. நாளைக்கு எல்லாரும் அவசியம் பார்க்கணும். சீதாராம்.